லெட்ஸ் ஸ்டார்ட். வாட்ஸ்அப் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. சரி, ஸ்டார்ட். ஏதாவது டவுட்ஸ்னா நடுவில் கேளுங்க, மற்றபடி பார்த்துருவோம். சரி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் முதல்வன்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் 100 கொஸ்டின்ஸ். டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸில் 90 + 10 எடுத்துக்கலாம். 90 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ், 10 கொஸ்டின்ஸ் மேக்ஸ், அதாவது சிசாட் அப்படின்னு சொல்லுவோம். சிசாட்டில் ரீசனிங் இருக்குது, அதாவது இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் இருக்காது. கிட்டத்தட்ட 10 கொஸ்டினுமே ரீசனிங்கும் குவான்ஸும் மட்டும்தான் இல்லையா? இதை வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? முன்னாடி பார்த்தது போன ஷோட கட் ஆஃப் 103 இல்லை 104ன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 52 மார்க் எடுத்தா 52 கொஸ்டின் கரெக்ட் போட்டால் பாஸ் ஆகிடலாம். 52 கொஸ்டின் நீங்கள் மேண்டேட்டரியாக கரெக்ட் போட்டே ஆகணும். அதுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் நிறைய கொஸ்டின் போட்டு நெகட்டிவ் ஆச்சுன்னா 52 கொஸ்டினுக்கு மேலே போட்டு கரெக்ட் வாங்கணும். அப்போ தான் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கேட்டகரி நீங்கள் பிலாங் ஆயிருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். 52 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருக்கணும். இப்போ நீங்கள் இது வந்து 7500 வாங்குறதுக்கு ஒன்று தான், 7500 வாங்குறதுக்கு ஒன்று தான். ஆனால் இப்போ நீங்கள் எஸ்டிஐயும் போகணும், அதாவது ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் போகணும், அங்கேயும் போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 52 கொஸ்டின்ஸ் பத்தாது. கிட்டத்தட்ட அதோட ஜென்ரல் கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து 115 இல்லை 112 மார்க் இருக்கும். 112னா என்ன அர்த்தம்? 62 மார்க், 62 கொஸ்டின் போடணும். கிட்டத்தட்ட 62 கொஸ்டின் போடணும். சரி, ஓகே, ஃபைன். 60 கொஸ்டின்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்க. 60 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் வாங்க. 120 அந்த ரேஞ்ச் வச்சிருந்தா தான் நீங்கள் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸும் போக முடியும். ஸோ நீங்கள் ஒரே டைமில் ரெண்டுத்தையும் வாங்கினா தான் வந்து பெனிஃபிட் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன்றது. ஒரே டைமில் ரெண்டும் வாங்கினா தான் பெனிஃபிட், ரைட்? சரி, இதை வச்சுக்கிட்டு நம்ம உள்ள போகலாம். என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, த வக்யூட்டா பர்போசஸ் அப்படின்ற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. இட்ஸ் அ வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் சிட்டேசியன் அப்படின்றாங்க. ஓகே, சிட்டேசியன். இட்ஸ் அ மோஸ்ட் என்டேஞ்சர்டு மெரைன் மேமல்ஸ்ன்றாங்க. ஸோ அப்போ ஏதோ மேமல்ஸ் வந்து ஏதோ இருக்குது. அது எண்டமிக் டு எந்த இடத்துல வந்து எண்டமிக்காக இருக்குது? எண்டமிக்னா என்ன அர்த்தம்? எண்டமிக்னா ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எண்டமிக்னு அர்த்தம். அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது எங்கேருந்து? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின், யாருக்குமே அப்ரோச் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன பண்ணும்? இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின். போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்து கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்னு போட்டு போயிடலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டினை விட்டுறலாம். லீவ். கிரிக்கெட் ஆடுவீங்கன்னா வெல் லெஃப்ட் கொஸ்டின் தான் இது. அழகா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி செக் வச்சாலும் வைப்பாங்க, புரியுதா? இது ஒன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செக் வச்சாங்கன்னா அழகா விட்டுட்டு அடுத்தது போயிடுங்க. ஆனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்னு போட்டுடலாம். தென் சரி, அடுத்தது இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து பாலிட்டி கொஸ்டின் மாதிரி இருக்கா? பாலிட்டி கொஸ்டினா நம்மளுக்கு பம்பர் ஆஃபர் தான். பாலிட்டி என்ன சொல்றாங்க? எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் aged 18 and above has the right to vote in the elections. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? which are the above following. இங்க இருந்து ஆரம்பிக்கணும் எப்பயுமே கொஸ்டின். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே கொஸ்டின் கீழ இருந்து ஆரம்பிக்கணும். என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க. which of the above is a common to the method of elections of members of Rajya Sabha and லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் மெம்பர்ஸை சூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான காமன் மெத்தட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க? எல்லாருமே 18 வயசுக்கு மேல இருக்கணுமா? 18 வயசுக்கு மேல இருந்தா அது வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணாங்க. இல்ல, லோக்சபாவுக்கு 18 வயசு, ஆனா ராஜ்யசபாக்கு 25 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது தப்பு.
நம்ம பாருங்க எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்னா செக் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டா பாருங்க. அதாவது எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எலிமினேட் பண்றோம். எலிமினேட் பண்றதையும் பார்த்துட்டே வாங்க. ஏஜ் ஸ்டேட்மெண்ட் தப்பு வைக்கிறாங்க. ஓகே. 1 பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே 1. 2வது voters are allowed to rank the candidates in order of the preference. ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து voters வந்து அலோவ் பண்ணலாமா. இது இந்த மாதிரி voters வந்து என்ன சொல்றாங்க, இதை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்பிள் ஓட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் சொல்லல. அப்போ ரெண்டுத்தையும் மாத்தி சொல்றாங்கல்ல. லோக்சபாக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம், இவனுக்கு வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். பேசிக்கான பாலிட்டி தான். இது தப்பாயிடுது. இப்போ ஈச் ஓட் கேஸ்ட் ஹோல்டு த சேம் வெயிட் இன் டிட்டர்மைனிங் த ரிசல்ட். இல்ல, லோக்சபா ராஜ்யசபா வந்து ஓட் பண்ணும்போது யார் ஓட் பண்றா? எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து ஓட் பண்றாங்க. லோக்சபாவோட எம்பியோட தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றா? நம்மள மாதிரி மக்கள், காமன் மக்கள் ஓட் பண்றாங்க. அப்போ லோக்சபாவோட ஓட்டிங் பண்ற அந்த ஓட்டர்ஸோட வெயிட் வந்து 1, ஆனா இவங்களோட வெயிட் வேற. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பாப்புலேஷன், எம்எல்ஏவோட பாப்புலேஷன் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு மாறும். அப்படி இல்லாம நாமினேட்டட் எம்எல்ஏ இருக்கான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால வந்து ஒருத்தனுக்கு வெயிட் மாறும் அப்படின்றதுனால இதுவும் தப்பு. ஸோ நன் ஆஃப் த அபோவ் அப்படின்ற ஆப்ஷன் கூட வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வருது. ஸோ அதனால வந்து என்எம்இஸ் நோ மோர் ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத படிச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு மேல கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க. சரியா. ஸோ ஏஜ்ல ஒரு செக் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே அலோவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்தது வந்து சேம் 2 பேருக்கு சேம் வெயிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூணுத்தையுமே இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். நீங்க எனக்கு கேட்டா உங்க பாலிட்டி சரியா செகண்ட் கொஸ்டின்ல கிட்டத்தட்ட சீனியர் ஆஸ்பிரன்ஸே வந்து தப்பு விடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து சேம் வெயிட், ஆமா 2 பேரும் சேம் வெயிட் தானே அப்படின்னு யோசிச்சு போட்டு போயிடுவோம். பட் ஆனா அது வந்து ஆன்சர் கிடையாது. புரியுதா. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுத்தையுமே லெஃப்டா விடலாம். அடுத்தது ஆனா பார்க்கும்போது பாலிட்டின்றது ஈஸியா தெரியுற மாதிரி தான் தெரியுது. சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ பைட்டோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் அப்படின்ற பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன இது பைட்டோ ரெமிடியேஷன்? பைட்டோனா என்ன? சரி, பைட்டோன்றது என்ன? சம்திங் ரெமிடியேஷன் ஏதோ சொல்ல வராங்க. அப்போ பைட்டோ ரெமிடியேஷன்ன்றது ஏதோ சம்திங் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ பண்ண போறாங்க அப்படின்றது தெரியுது. அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அதை வச்சு நம்ம ஏதாவது உள்ள போகலாம். இது என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கண்டுபிடிங்க? என்விரான்மெண்ட் கொஸ்டின். அது பாலிட்டி கொஸ்டின் மாதிரி என்விரான்மெண்ட் டிக்ளேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். என்விரான்மெண்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்றாங்க? சரி, இங்க பாருங்க. Along with plants, microalgae and seaweeds can be used to remove the toxic heavy metals from the environment. அதாவது பிளான்ஸ் யூஸ் பண்ணலாம், மைக்ரோ ஆல்கேஸ் யூஸ் பண்ணலாம், சீவீட்ஸ் யூஸ் பண்ணலாம். மூணுத்தையுமே வந்து ஹெவி மெட்டல்ஸ் ரிமூவ் பண்றது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா ஆமா யூஸ் பண்ணலாம். ஒய் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒய் நாட் அப்படின்றது. அதே போல ஹைப்பர் அக்குமுலேட்டர் பிளான்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் ஹை லெவல் ஆஃப் டாக்ஸின். அப்ப இங்கே ஹைப்பர்னு பேர் வந்துருச்சு. அப்ப ஹை லெவல் ஆஃப் டாக்ஸின் ரிமூவ் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் இது லைக் என்னது மெர்குரி, கேட்மியம், கோபால்ட் ரிமூவ் பண்ணும். ஓகே, வெரி ஈஸி கொஸ்டின். இது வந்து பண்ண முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இது பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. அதனால இது ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே ஜென்யூனான ஸ்டேட்மெண்ட். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இங்கேயும் கிட்டத்தட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாதிரி தான் வருது. அதனால இங்கேயும் பிளான்ஸ் மாதிரி தான் வருது. ரெண்டுமே காமனான ஸ்டேட்மெண்ட். ஈஸியான கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸியா போடுங்க. இந்த தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. படிக்கலாம்னா கூட ஒரு சின்ன காமன் சென்ஸ் நாலேஜ் வச்சு போடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா காமன் சென்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து how many of the above are prohibited in the eco sensitive zone? வந்து எதெல்லாம் prohibited அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். எதெல்லாம் வந்து prohibited in eco sensitive zone? சரி, how many of the above are in prohibited in the eco sensitive zone? வந்து எதெல்லாம் prohibited? சரி, நம்ம யூசுவலா என்ன படிப்போம்? இந்த eco sensitive zoneல எதெல்லாம் prohibited, எதெல்லாம் regulated and எதெல்லாம் allowed அப்படின்ற மூணு கண்டிஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா. இந்த 3 கண்டிஷன்ஸ்ல இப்போ எதெல்லாம் வந்து prohibited அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். felling of trees வந்து prohibited, widening of roads வந்து prohibited, erection of எலக்ட்ரிக் கேபிள்ஸ் வந்து ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுவும் ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் தான், பயங்கரமான ட்விஸ்டட் கொஸ்டின். டேட்டா என்ன சொல்றாங்க? மூணுமே ப்ராஹிபிட்டட் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க தப்பு வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ராங். மூணுமே ப்ராஹிபிட்டட் கிடையாது, மூணுமே ரெகுலேட்டட். அப்போ நீங்க போய் படிக்கணும். என்ன படிக்கணும்? எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல எதெல்லாம் வந்து ப்ராஹிபிட்டட், எதெல்லாம் அலவுடு, எதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் அப்படின்னு 3 லிஸ்ட் இருக்கும். அந்த 3 லிஸ்டையுமே படிக்கணும். இது எங்க இருந்து படிக்கிறது? இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மேபி லேட் பேக் இன் 2018 2017 கொஸ்டின் கேட்டதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஓகேவா? நன் அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. ஸோ இது எங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிஒய்க்யூல இருக்கு, டைரக்டா பிஒய்க்யூல இருக்கு. ஸோ அங்க கேட்டிருக்காங்க ப்ராஹிபிட்டட், அலவுடு அப்படின்னு தனித்தனியா அவங்க இதே மாதிரி லிஸ்ட்ல ஒரு ஃபார்மெட்ல கேட்டிருப்பாங்க. சரி, ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து கொஸ்டின் படிச்சுட்டு போகணும். In how many of the above schedules of the Constitution of India are provisions made for the constitution of district council and regional council?
டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் ரீஜனல் கவுன்சில் அப்படின்றது நீங்க எங்க படிப்பீங்க? டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் ரீஜனல் கவுன்சில் இந்த மாதிரி படிச்ச ஒரே ஒரு இடம் எங்கன்னா ஒன்னே ஒன்று 6th ஷெட்யூல்ல மட்டும் தான் டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு படிப்பீங்க. அங்கே சொல்றாங்க 5th ஷெட்யூல் ஒன்று சொல்றாங்க, 6th ஷெட்யூல் ஒன்று சொல்றாங்க, 11th ஷெட்யூல் சொல்றாங்க. கண்டிப்பா 11th ஷெட்யூல் எலிமினேட் பண்றீங்க நீங்களே. இப்போ 5th ஷெட்யூலா 6th ஷெட்யூலா அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து 1 and 2 ரெண்டுமே 1 இருக்கு 2 இருக்கு அப்படின்றத போடுவீங்க. ஆனா நான் முதல்வன் கொஸ்டின் பேப்பர் செட்டர் எவ்வளவு ஸ்மார்ட்னா, இதே ட்ரைபல் கவுன்சில் 5th ஷெட்யூல்ல இருக்கிறது ட்ரைபல் கவுன்சில், இங்க இருக்கிறது தான் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். ஸோ இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்விஸ்ட் வச்சுட்டு நீங்க 2 ஒன்லின் போட ட்ரை பண்ணுவாங்க. 2 ஒன்லின்றது போட்டா ராங் ஆயிடும். விச் 6th ஷெட்யூல்ல மட்டும் தான் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் 5th கொஸ்டின். சரி 6th கொஸ்டின் இங்க பார்க்கலாம். சோலார் ரேடியேஷன், which among the following technique is correct with respect to the solar radiation modification to address the global warming? global warming address பண்றதுக்கு solar radiation modification அப்படின்றது அந்த டெக்னிக்கை பத்தி கேட்டிருக்காங்க. சரி என்ன பண்ணுன்னு சொல்றாங்க. சரி நான் என்ன சொல்றேன், இது ஒரு டெக்னிக்கா, இந்த டெக்னிக் வச்சுக்கோங்க. அப்ப இதை நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம், இது எந்த சப்ஜெக்ட்டுமே படிச்சிருக்க முடியாது. ஸோ வந்து ஒரு காமன் சென்ஸ்ல போடுற போறிய கொஸ்டின் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த காமன் சென்ஸ் போடுற கொஸ்டினையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை தப்பாக விட்டுறக்கூடாது. ஓகேவா? அதுதான் இது அதோட மெயினான அஜெண்டா, இந்த கிளாஸோட மெயினான அஜெண்டாவே. படிக்கலனா தப்பு வாங்குறது ஓகே, ஆனா படிக்காம கேட்கற அளவுக்கு நார்மலா எல்லாருக்குமே ஒரு காமன் சென்ஸ் ஒர்க் பண்ற கொஸ்டின் நார்மலா எல்லாரையும் கரெக்ட் வாங்குற மாதிரி ஒரு அஜெண்டால தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் சல்ஃபேட் ஏரோசால்ஸ் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் டு இன்க்ரீஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். என்ன கேட்டிருக்காங்க, குளோபல் வார்மிங் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இதான் சொல்ல வராங்க. ஏதோ சொல்ல வராங்க சோலார் ரேடியேஷன் மாடிஃபிகேஷன், நமக்கு தெரியல, விட்டுருங்க. ஆனா என்ன சொல்ல வராங்க, அதாவது ஒரு விஷயம் இங்க பண்றதுனால சல்ஃபேட் ஏரோசால் இன்க்ரீஸ் பண்றதுனால ரீஃப்ளெக்ஷன் அதிகமா நடந்துச்சா. அப்போ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ரீஃப்ளெக்ட் அதிகமா பண்ணிடுச்சுன்னா குளோபல் வார்மிங் கம்மியாகுமா? ஆமா கம்மியாகும், முடிஞ்சிச்சா. ரெண்டாவது அதே போல இங்க மறுபடியும் எதை பண்றாங்க, மறுபடியும் ஏரோசால் ஆட் பண்றாங்க லோவர் அட்மாஸ்பியர்ல. ஓஷன் மேல அட்ரஸ் பண்ண இதெல்லாம் தேவையே கிடையாது. மறுபடியும் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் இந்த ரிஃப்ளெக்சிட்டி ஆஃப் மறுபடியும் லோ லையிங் மெரைன் கிளவுட்ஸ். ரிஃப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிச்சா மறுபடியும் ஆகும் குளோபல் வார்மிங் கம்மியாகும். இதுவும் அட்வான்டேஜ் தான். அப்ப இந்த டெக்னிக்கோட அட்வான்டேஜ் பத்தி பேசுறாங்க இன்டைரக்டா. இது ஒரு அட்வான்டேஜ் தான், இது ஒரு அட்வான்டேஜ். இப்ப கீழே படிக்கலாம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ஐஸ் கிளவுட்ஸ் டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் டு த ஸ்பேஸ். என்ன பண்றாங்க, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை இங்க இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ரீஃப்ளெக்ட் பண்ணுது. இங்க டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை டிரான்ஸ்மிஷன் பண்ணுது. உங்களுக்கு நீங்க என்ன இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கும் எர்த் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனுக்கும் வித்தியாசம் நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. இதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுது, இங்கேயும் குளோபல் வார்மிங் கம்மி ஆகுது. அப்ப மூணுமே அட்வான்டேஜ் தான். அப்ப இந்த டெக்னிக்கோட அட்வான்டேஜ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா மூணுமே அட்வான்டேஜ் தான், மூணுமே கரெக்ட். அப்போ என்ன தெரியணும் உங்களுக்கு, ஏதாவது ட்விஸ்ட் மாத்திருந்தாங்கன்னா என்ன நடக்கும், ட்விஸ்ட் மாத்திருந்தாங்கன்னா குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் தப்பு. அப்போ ஒரு டெக்னிக்கோட அட்வான்டேஜ் மூணுத்தையுமே பேசுது அப்படின்னா மூணுமே கரெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு நார்மலான ஒரு காமன் சென்ஸான கொஸ்டின் தான். எதுவுமே படிக்காம காமன் சென்ஸ்ல ஈஸியா போட்டுடலாம். சரி லாஸ்டா இப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னால என்னது, ஒரு பிஒய்க்யூ. இதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பிஒய்க்யூல கேட்டாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை மட்டும். சரி இப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை எப்படி அட்ரஸ் பண்றது, இதை மிஸ் பண்ண போயிடுச்சா, சாரி. யா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ன்றது பாலிட்டியோட சப்ஜெக்ட், பாலிட்டி. ஓகே, பாலிட்டில வர சப்ஜெக்ட். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ன்றது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிப்போம். கீழே ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இல்ல. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பத்தி ரெஃபரன்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதான் கேட்டிருக்காங்க. சரி, இட் நீட் நாட் ஸ்டேட் த ரீசன் ஃபார் இட்ஸ் அடாப்ஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபால அடாப்ட் பண்றதுக்கு ரீசனை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. இது கரெக்ட் தான். நார்மலா நீங்க படிச்சிருந்தாலே இது வந்து கரெக்ட்னு போட்டுருவீங்க. ஆமா, ஸ்டேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பாஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பண்ணு. To be admitted in the Lok Sabha, it need to support of the least 100, அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 மெம்பர்ஸோட சப்போர்ட்டும் இருக்கணுமா அப்படி சொல்றாங்க. சரி ஓகே. When the Lok Sabha passes the no confidence motion against the Council of Ministers, all the ministers have to resign, including the Prime Minister who are from Rajya Sabha இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ணி, அதான் மேல நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு தூக்கி கடாசுறாங்க. அப்படின்னா கண்டிப்பா இது கரெக்ட். இது நார்மலா பார்ப்போம். இந்த 100 மெம்பர்ஸா இல்ல 50 மெம்பர்ஸான்ற டவுட்லாம் வரல. இது 50 மெம்பர்ஸ், இது 50 மெம்பர். அதனால இதுவும் தப்பு. அதனால என்ன ஆன்சர் வருது, அப்ப 2 ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வருது. 2 மட்டும் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். டைரக்டா என்ன பண்ணலாம், சி அப்படின்னு போயிடலாம். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஜென்ரலா. சரி, இப்போ இது படிச்சாதான் போட முடியும். இது பாலிட்டி படிச்சிருந்தா தான் நீங்க போட்டுருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டால வந்து நிக்குது. சரி, அடுத்தது போலாம். பவர் ஆஃப் த பிரசிடென்ட் டு கன்சல்ட் த சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பவர் ஆஃப் த பிரசிடென்டோட பவர் வந்து
சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்றதுக்கான பவர் என்ன என்ன எப்படிலாம் வந்து பவர் டிரைவ் பண்றாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இது டேரக்டா எங்கிறது வருது, ஆர்டிகல் 143 இருந்து வருது. டேரக்டா என்ன கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் பார்லிமெண்ட்ல கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல கேட்கறாங்க. இது எல்லாமே சுத்தி என்னது, எல்லாமே சுத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதை தான் திரும்பி வேற மாதிரி ஒரு விஷயம்ல கேட்கறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பிரசிடென்ட் மஸ்ட் ரெஃபர் த டிஸ்பியூட் அரைசிங் அண்டர் த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டி ஆர் அன் அக்ரிமெண்ட் டு த சுப்ரீம் கோர்ட். ஓகே, எல்லாமே கரெக்ட்டுங்க. ஆனா மஸ்ட் ரெஃபர் அப்படின்றது பிரசிடென்டோட அட்டானமியவே கம்மி பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஜஸ்ட் காமன் சென்ஸ். இது நீங்க பார்த்த உடனே ஆமா இது வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷன் ட்ரீட்டிலாம் வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் அனுப்புவார் அப்படின்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா மஸ்ட் ரெஃபர்ன்றது கிடையாது, ஷால் ரெஃபர். அப்ப எங்க வந்து செக் வேர்டு வச்சிருக்காங்க பாருங்க, எலிமினேஷன் வேர்டு நீ நோட் பண்ணிட்டே வாங்க. இது ஷால் ரெஃபர்னு இருக்கும். லட்சுமிகாந்த் எடுத்து பாத்தீங்கன்னா ஷால் ரெஃபர்னு இருக்கும். அதனால இது தப்பு. இந்த president's discretion to seek the advice while the Supreme Court opinion under the article 143 is advisory தான். ஆனா நான் பைண்டிங் பிரசிடென்ட். ஆமா, பிரசிடென்ட் தான் இருக்கிற எல்லா போஸ்டிங்லே பிரசிடென்ட் போஸ்டிங் தான் பயங்கர பவர்ஃபுல்லான போஸ்டிங். அதனால நான் பைண்டிங்ன்றது கரெக்ட் தான். டூ ஒன்லி ஆன்சர். ஸோ பாத்தீங்களா, செக் வேர்டு எங்க எலிமினேட் ஆகுதுன்னு பாத்தீங்களா, எலிமினேஷன் இங்க தான் ஒர்க் ஆகுது ஜென்ரலா. ஸோ இந்த பேப்பர்ல எலிமினேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன். சரி, அகைன் என்ன சொல்றாங்க, சரி ஏதோ கீமோட்ராஃப் நைட்ரோசோமோனஸ் அப்படின்னு பேசுறாங்க. சரி, அப்போ இதனது ஒரு காமன் சென்ஸ்ல போட கொஸ்டின். நார்மலா நம்ம இது வரைக்கும் படிச்சிருந்த பேசிக்கான என்விரான்மெண்டல் நாலேஜ் வச்சு போடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரோசோமோனஸ் இஸ் an example of chemotrophs that derives energy from oxidizing ammonia through chemosynthesis. ஸோ இது என்ன சொல்றாங்க, கீமோட்ராப்ஸ்ன்றாங்க. ஓகே, கீமோட்ராப்ஸா இருக்கலாம். எனர்ஜி எப்படி வருது, அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணுதான். அப்போ கிரீன் கிடையாது. அப்புறம் கீமோனாலே என்ன, கெமிக்கல்ஸ் வழியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான். அப்போ கரெக்ட்னு வச்சுக்கலாம். இது ஃபைன். Diatoms are phytoplanktons that contribute significantly to the global ocean production. I mean global oxygen productionக்கு வந்து phytoplanktonsum diatoms வந்து ப்ரொடியூஸ் பண்றது ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. இது ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டுமே PYQ. diatoms இது வரைக்கும் 2 வாட்டி क्वेश्चन கேட்டிருக்காங்க. நைட்ரோசோமோனஸ் அதாவது சரி, இப்போ கீமோசிந்தசிஸ் பத்தி ஆல்ரெடி UPSC PYQ क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆமா காமனா இருக்கு. நம்மளுக்கு தெரியலனா அதுக்கு தப்புன்னு கிடையாது, நம்மளுக்கு தெரியலனா அது கரெக்ட் தான். அந்த ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ஜெனரிக்கா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல எது பிரச்சனை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எதுவும் இருக்கா, ஜெனரிக்கா இருக்கா. ஜெனரிக்கா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ஜெனரிக்கா தான் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சாப்ரோட்ராப்ஸ் பிரேக் டவுன் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் உடைக்குதான். எப்படியா உடைச்சு என்ன பண்ணுது, சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் தான் மாத்துது. இது ஓகே தான், நார்மல் காமன் சென்ஸ் ஒர்க் ஆகுது, நார்மலா காமனா தான் இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன சொல்றாங்க, இது ஒரு காமன் சென்ஸ்ல ஒர்க் ஆகிற கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஆல் தி 3. ஓகேவா, அடுத்தது போலாம். சரி, இப்போ the term contempt of court is explicitly mentioned in the constitution. யூஸ்வலா என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ட் அப்படின்ற ஒரு யூஸ்வலா வந்து நம்ம டெக்னிக் இன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல வந்து எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் அப்படின்னு சொன்னாலே தப்பு எடுப்போம் இல்லையா. ஆனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு கேட்டா 2 வாட்டி கேட்டிருக்காங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை பத்தி இதுக்கு ஆர்டிகலே இருக்கான ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிகலே இருந்துச்சுன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை பத்தி டேரக்டா எக்ஸ்பிளிசிட்டா பேசியிருப்பாங்க. அதனால கரெக்ட். அது யூஸ்வலா ஒர்க் பண்ற டெக்னிக்கு ஒர்க் பண்ணுங்க, ஆனா அது ஒரு லெவலுக்கு தான். ஏன் ஒரு லெவலுக்கு தானா, இது கொஸ்டின் PYQல இருக்கா, ஆமா இருக்கு அப்படின்னா அது வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா அங்க நீங்க படிச்சிருக்கணும். சும்மா பேசிக்கா விஷயங்களை படிச்சிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த பவர் டு பனிஷ் த கண்டெம்ட் நாட் ஒன்லி. சுப்ரீம் கோர்ட் யாருக்கு மட்டும், அவனோட கண்டெம்ட் மட்டும் பனிஷ் பண்றதுக்கு அவனுக்கு பவர் இல்ல. சுப்ரீம் கோர்ட் பெரிய பவர், அவன் தான் சுப்ரீம் கோர்ட் பெரிய ஆளு. அப்போ அவனுக்கு மட்டும் இல்லாம ஹை கோர்ட்டோட கண்டெம்ட்டையும் அவன் பனிஷ் பண்ணுவான், சபார்டினேட் கோர்ட்டையும் அவன் பனிஷ் பண்ணுவான், ட்ரிபியூனல்ஸையும் பனிஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் பண்ணுவான், ஏன்னா அவன் தான் பெரிய ஆளு, அவன் தான் கோர்ட்டுக்கெல்லாம் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா. அதனாலே கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் அமௌண்ட்ஸ் டு சிவில் கண்டெம்ட்ன்றாங்க. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை, இப்போ சிவில் கண்டெம்ட்னா இங்க இது கூட ஆப்போசிட் ஒன்று இருக்கான்னு பாருங்க. சிவில் கண்டெம்ட் அப்புறம் கிரிமினல் கண்டெம்ட்னு ஒரு கண்டெம்ட் இருக்கு. கரெக்டா, 2 கண்டெம்ட் இருக்கு. அப்போ ஜுடிஷியரி கிரிட்டிசிசம் பண்ணா சிவில் கண்டெம்ட்ல வருமா, சிவில் கண்டெம்ட் வருமா இல்லைன்னா கிரிமினல் கண்டெம்ட்ல வருமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். யூபிஎஸ்சி என்ன நான் முதலோட கொஸ்டின் பேப்பர் செட் என்ன பண்றான், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா எலிமினேஷனுக்கு வைக்கிறான் அப்படின்னு பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் ப்ரோன் டு எலிமினேஷன். உங்களுக்கு டவுட் வரலாம் அந்த டைம்ல, சிவிலா கண்டெம்ட்டா தெரியலையே அப்படின்னா அங்க நீங்க எலிமினேட் பண்ணியே போடுங்க ஆன்சரை. எலிமினேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 and 2 வந்துடும் டைரக்டா. சரி, இப்போ இந்த 10 கொஸ்டினோட ஒரு ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 10 கொஸ்டினோட ஒரு வியூ பாயிண்ட் எடுக்கலாம். என்ன சொல்ல வராங்க இப்ப பாருங்க. இது ஒரு பாலிட்டி கொஸ்டின், ரைட். பாலிட்டி கொஸ்டின்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிடுது. இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ பாலிட்டி கொஸ்டின்ல எலிமினேஷன் இருக்கு, மேண்டேட்டரி இருக்கு. இது ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின். என்விரான்மெண்ட் கொஸ்டின்ல மேக்ஸிமமான எலிமினேஷன் இல்ல, நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா ஆல் த காமன் சென்ஸ்ல போடுறோம். இங்க பாருங்க, இது ஒரு பாலிட்டி கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. அதே போல இது ஒரு பாலிட்டி கொஸ்டின், இங்க பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நடுவில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகி 1 and 3ன்றது வருது. மறுபடியும் பாருங்க,
இது ஒரு காமனான கொஸ்டின், காமன் சென்ஸ் கொஸ்டின். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இது என்விரான்மெண்ட் கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். என்விரான்மெண்ட் ஆர் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் கொஸ்டினே வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் கொஸ்டின் மூணுமே இந்த டெக்னிக்கோட அட்வான்டேஜஸ் பத்தி பேசுது. எதுலையுமே மிஸ்லனியஸ் கொஸ்டின் தான் சொல்லணும். இது வந்து ஆல் த பவுண்டர் ஸ்டேட்மெண்ட் தான் வருது. அகைன் இங்கேயும் பாருங்க, இது ஒரு பாலிட்டி கொஸ்டின். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை பத்தி நேரோவா கேட்டிருக்காங்க. அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், 2 ஸ்டேட்மெண்ட் இதுவும் தப்பாகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வருது. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க. இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின், ஆனா ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டட் என்விரான்மெண்ட், பிஓக்யூல கேட்ட கொஸ்டின், அதனால நன்னு வருது. இதுக்கு தப்பு வாங்குறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜென்ரலாவே. நானும் தான் நான் என்னையும் அந்த இடத்துல வச்சு தான் சொல்றேன். சரி, அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின், ஹோலிஸ்டிக்கா பேசுறாங்க. காமன் சென்ஸ்ல ரெண்டுமே கொஸ்டின் கரெக்ட் ஆகுது. இங்க பாருங்க, மறுபடியும் ஒரு பாலிட்டி கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்யசபா லோக்சபா, இங்கேயும் பாருங்க, இங்கேயும் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எண்ட் ஆகுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ல ஒரு வியூ எடுக்கலாம். என்ன வியூனா, பாலிட்டி அப்படின்னா, பாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கண்டிப்பா மினிமம் எலிமினேஷன் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலிமினேஷன் இருக்கு, மினிமமும் ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க படிச்சாலும் படிக்கலாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட், அது எந்த ப்ராப்ளம் உள்ள ஸ்டேட்மெண்ட்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட்னு போடலாம். இல்லைனா மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் கூட விட்டுட்டு ஆல் த கூட எலிமினேஷன் பண்ணி போடலாம். இப்போ இதெல்லாம் சொல்றாங்க, நம்ம வியூ எடுக்கலாம். பாலிட்டினா லீஸ்ட் இஸ் பாசிபிள், லீஸ்ட் தான் ஆப்ஷன்ல, எது லீஸ்டோ அதுதான் வந்து ஆன்சர் வரணும். கண்டிப்பா மினிமம் ஒரு எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வியூ எடுக்கலாம். சரி, இப்போ 11th கொஸ்டின் போலாம். இப்போ என்விரான்மெண்ட் அதேனா ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஜெனரிக்கா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு. அதுல தப்பு இருக்காதுன்றது தான் என்னோட இன்ட்யூஷன் சொல்லுதுன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பு இல்லைன்னே போடலாம் ஃபுல்லாவே. அதுல வியூ நேரோ வியூவா எதுவும் இல்லை. இதோட அட்வான்டேஜ் சொல்றான், இது அது பண்ணுன்னு சொல்றான். ஓகே, பண்ணுது. எனக்கு அதை பத்தி தெரியலன்னா எனக்கு அதை பத்தி தெரியல, ஒய் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஒய் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க கரெக்ட்னு போடுங்க. புரியுதா? ஸோ காமன் சென்ஸ்ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 கொஸ்டின் கரெக்ட் வாங்கிடலாம். பார்க்கலாம். இப்போதைக்கு எத்தனை இருந்துச்சு? இப்போதைக்கு காமன் சென்ஸை வச்சு மட்டுமே 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 10 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் டன். இப்போ பார்க்கலாம். இப்போ which of the following organisms is the best known for exhibiting parasitoid behavior? parasitoid behavior அப்படின்றத எந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பெஸ்டா வந்து பாக்குது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இந்த parasitoid behaviorக்கு இதுக்கு முன்னாடி பிஒய்க்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு. இதுக்கு பிஒய்க்கு 2024ல கேட்டிருக்காங்க parasitoid என்னன்னுட்டு. அங்க என்ன கேட்டிருக்காங்க, டைரக்டா வாஸ்ப் அப்படின்றது அந்த கொஸ்டின்லயே இருக்கு. அப்போ இதான் அந்த ஆன்சரு. இக்னினியன் வாஸ்ப்னா என்னன்னு தெரியாது, ஆனா 2024ல டைரக்டா இருக்குது. இது டைரக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணவே கூடாது. இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மார்க் அனுப்பிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைரக்டா 2024 பிலிம்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரி, அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் லெஜிட்டிமசி பிரைமரிலி டிரைவ்ஸ் ஃப்ரம். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஏன்னா நான் என்னோட தலைவரை நான் ரெப்ரசென்ட் பண்றேன். நான் வந்து சரி, என்னோட தலைவர் ரெப்ரசென்ட் பண்றாரு, நான் ஓட் பண்றேன் அவருக்கு. இல்ல எங்க ஊர் எம்எல்ஏ, எங்க ஊர் எம்பியை நான் ரெப்ரசென்ட் பண்றதுனாலதான் அவரு பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணி மொத்த டெமோக்ரஸியை ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு வருது. அப்ப லெஜிட்டிமசினா என்ன, அவங்களோட ஃபண்டமெண்டலா அவங்களோட பவர் எதுல இருந்து டெரைவ் பண்றாங்க, பீப்புள் இருந்து டெரைவ் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா பிரியாமலே வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் இல்லையா. இது டேரக்டாங்க நிறைய வாட்டி பிஓக்கில வந்திருக்கு. இது இல்லாம புக் பேக் கொஸ்டின், அவ்வளவுதான், சிம்பிள். குவாலிட்டியோட புக் பேக் கொஸ்டின் அது. நீங்க பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் அப்படின்ற ஒரு புக் படிச்சீங்கன்னா அதுல புக் பேக் கொஸ்டின் இது. சிம்பிள் என்ன, விஸ்டம் ஆஃப் எலெக்டட் லீடர்ஸ். இப்போ விஸ்டம் ஆஃப் எலெக்டட் லீடர்ஸ்னா நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரோட விஸ்டம்னால தான் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னா தப்பு. யாருனால இருக்கு, மக்கள்னால இருக்கு. மக்கள் எங்க இருக்கிற மாதிரி தேடலாம். எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இல்ல, மக்கள் கிட்ட இருக்கு. மக்களை பத்தி பேசுறதுல அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டு தர் கான்ஸ்டியூவன்ட். சரி, இது பார்க்க நல்லா தான் இருக்கு, வச்சுக்கலாம். இதை பின்னாடி போலாம். த கன்சென்ட் ஆஃப் த கவர்ன் யாரு, நம்ம தான் கவர்ன்ட், வி த பீப்புளை தான் கவர்ன்னு கொடுத்துருக்காங்க. த்ரூ த பீரியாடிக் எலெக்ஷன் நம்ம ஓட் பண்றது மூலமா அவங்க லெஜிட்டிமேட்டியா கெயின் பண்றாங்க. ஈஸியா இருக்கா? உங்க அந்த கொஸ்டின் நீங்க பார்த்தது இல்லை, இது நிறைய வாட்டி பிஓக்கு, ஒரு 10 வாட்டி பிஓக்கள் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாம இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட, கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் அப்படின்ற புக்கோட புக் பேக் கொஸ்டினும் கூட. டன். அடுத்தது இது ஒரு பாலிட்டி கொஸ்டின். என்ன சொல்றாங்க, கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பத்தி கேட்கறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசா படிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வியூலயே இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும். என்ன கேட்டிருக்காங்க, the budget makes a distinction between expenditure charged on consolidation fund India, அதாவது charged on consolidation fund of India இது ஒண்ணா, அது இல்லாம expenditure made from the consolidation fund of Indiaன்றத ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியா பிரிக்குது, டிஸ்டிங் பண்ணுது அப்படின்னு பட்ஜெட் சொல்றாங்க. சரி, ஏன் பண்ணக்கூடாதா என்ன? ஓகே, பண்ணலாம். எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து பண்ணுதுன்னு நான் எடுத்துக்கிறேன், சும்மா வச்சுக்கிறேன். இப்போ எடுத்துக்கிறேன் இல்ல, நான் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒப்பீனியன் எடுக்காதீங்க. சரி, இப்போ என்ன சொல்றாங்க, the debt charged from the which the government of India is liable
ஆர் இன்க்ளூடட் இன் த voted எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் த கன்சாலிடேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. என்ன சொல்றாங்க? இந்த டெப்ட் இருக்குல்ல, டெப்டை வந்து இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க போற கடனை எது வழியா ஓட்டு வாங்குவாங்க? ஓட்டட் ஆன் த எக்ஸ்பெண்டிச்சர் மேடு கிடையாது, சார்ஜ் ஆன் த எக்ஸ்பெண்டிச்சர். இங்க பாத்தீங்களா, இதுக்கு ஒரு ஆப்போசிட். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்படின்னு 2 ஆப்போசிட் இருந்துச்சுன்னா குவாலிட்டியில அந்த இடத்துல மாத்தி வைக்கிறாங்க அப்படின்றத இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் டெக்னிக் இஸ் திஸ் இஸ் த ஒன். இதுக்கு ஆப்போசிட் வியூன்னு ஒன்று இருக்குன்னா அதுல தான் இங்க மாத்தி வைக்கிறாங்க. ரெண்டாவது, த எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் கன்சாலிடேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் சப்ஜெக்டட் டு ஓட். அப்போ சார்ஜ் ஆனா நாட் சப்ஜெக்டட் டு ஓட். அப்போ அதே போல டெப்ட்னா நீங்க கடன் கொடுத்து தான் ஆகணும், வட்டி கட்டி தான் ஆகணும். அதெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு தான் அது கொடுக்க போறோமா இல்லையான்னு சொல்ல முடியாது. உங்க கடன் அது நீ கொடுத்து தான் ஆகணும், அதனால சார்ஜ் அப்படின்றத சொல்றாங்க. புரிஞ்சா? ஆப்போசிட் வியூக்கு மட்டும் தான் எலிமினேஷன் வருது. அப்ப என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இந்த ஆப்ஷனே வந்து டைரக்டா போடுறது மாதிரி ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க? both the statement 2 and 3 are correct and both of them explains the statement 1. கண்டிப்பா தப்பா? ரெண்டுமே ஃபர்ஸ்ட்ல அது ஒண்ணு தப்பு, 2ன்றது தப்பு, அந்த மாதிரி இருக்கணும். both the statement of 2 and 3 கரெக்ட், தப்பு, இதுவும் தப்பா? only one of the statement of 2 and 3ல only one, ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்டா, அது வந்து ஒன்னு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றாங்க. சரி, இது நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாம். டி படிக்கலாமா? neither statement 2 or statement 3 இல்ல 3 கரெக்ட், 2 மட்டும் தான் தப்பு. அப்ப இது தப்பு, சி தான் ஆன்சர். சோ ஆப்ஷனே ஒரு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கெல்லாம் பழகிக்கோங்க. அடுத்தது, under which of the following circumstance can the Parliament of India make a law on the subject enumerated in the state list? Okay, ஒண்ணு இல்ல, எப்பலாம் ஷெட்யூல் 7th ஷெட்யூல்ல ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கை வைக்க முடியும்? மூணே மூணு கண்டிஷன் நம்ம அதுல நிறைய படிச்சிருப்போம் லட்சுமிகாந்த்ல. என்னது? ஒன்னு நேஷனல் எமர்ஜென்சி தான் பண்ண முடியும், ஆமா பண்ண முடியும். அதே போல ரெண்டு ஆர் மோர் ஸ்டேட் போய் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் கேட்டா பண்ண முடியுமா? ஆமா பண்ண முடியும். ராஜ்யசபா வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ண முடியுமா? ஆமா பண்ண முடியும். அதே போல பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சுன்னா பண்ண முடியுமா? ஆமா பண்ண முடியும். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ண முடியுமா? ஆமா பண்ண முடியும். இது எல்லாமே கண்டிஷன்ஸ் டாக்டா புக்ல கொடுத்துருக்காங்க. ஆல் த போ ஃபர்ஸ்ட் ஒரு பாலிட்டியில ஆல் த போன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. இது நீங்க ஈஸியா போடுறமா, இது ஈஸி கொஸ்டின், ஈஸி, உள்ள எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை மாதிரி கொடுக்கல. புரியுதா? இதெல்லாம் நீங்க சார்ஜ் கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருப்பீங்க, ஆனா இதெல்லாம் அவங்க நல்லாவே படிச்சிருப்பீங்க, அதனால ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கும். டன். 15th போலாம். Which of the following statement correctly distinguish the power of the president and the governor regarding the assent of the bill? டிஸ்டிங்விஷ் பண்றாரு பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், ரெண்டு பேருக்கும் டிஸ்டிங்ஷன் என்ன? இப்போ இவரும் வந்து ஒரு அசன் கொடுக்க போறாரு, பிரசிடென்ட்டும் அசன் கொடுப்பார் பில்லுக்கு, பார்லிமெண்ட் பண்ணுச்சுன்னா. ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பண்ணுச்சுன்னா கவர்னர் வந்து அசன் கொடுப்பார். இதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ ரெண்டு பேருமே வந்து கேன் ரிட்டர்ன் த மணி பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியுமா? ரெண்டு பேருமே பண்ண முடியாது. டன். கவர்னர் கேனாட் வித் ஹோல்டு த அசன். மணி பில்லுக்கு இது நிறைய வாட்டி பிஓக்கில் வந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா. நான் என்ன புதுசாக சொல்றேன், எனக்கு நானும் பிஓக்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, கவர்னர் கேனாட் வித் ஹோல்டு த அசன்ட் டு த பில் வைல் த பிரசிடென்ட். இவர் வித் ஹோல்ட் பண்ண முடியாதான், பிரசிடென்ட் பண்ண முடியுமா? ரெண்டு பேருமே பண்ண முடியுமே. நார்மலான ஸ்டேட்மெண்ட் தான், ஈஸி. சரி, பிரசிடென்ட் கேன் டைரக்ட் த கவர்னர் டு ரிசர்வ் த ஸ்டேட் பில் ஃபார் கன்சிடரேஷன், பட் த கவர்னர் கேனாட் ரிசர்வ் த பில் அன் இட்ஸ் ஓன். இவரும் பண்ணலாம், அவரோட கேனாட்ன்றதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், தப்பு. ஓகேவா? அடுத்தது, கவர்னர் கேன் ரிசர்வ் த பில் for the president consideration, but the president has a wider discretionary power while dealing with such bill. ஆமா, இதுவும் கரெக்ட் தான், இதுதான் கரெக்ட். கவர்னருக்கு ஒரு பவர் இருக்கு, ஆனா அதை விட பவர் அதிகமா பிரசிடென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு ஈஸியான அப்ரோச் கொஸ்டின் தான், ஈஸி. அடுத்தது, இப்போ என்ன சொல்றாங்க? கேபினெட் செக்ரட்டரி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேபினெட் செக்ரட்டரி ஃபங்க்ஷன்ஸ் டைரக்ட்லி அண்டர் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் கீழே கேபினெட் செக்ரட்டரி ஒர்க் ஆகிறாராம். சரி, எனக்கு தெரியல, ஆனால் வச்சுக்கலாம். எனக்கு தெரியல இதை பத்தி, ஆனா தெரியாம வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ கேபினெட் செக்ரட்டரி இஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் சிவில் சர்வீஸ் போர்டு. ஓகே, இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன பார்த்த மாதிரி இருக்கு? இங்க இது ஒரு பிஓக்யூ தான். இது டைரக்டா சிவில் சர்வீஸ் போர்டுக்கு அவர் வந்து சேர்மனா அப்படின்னு ஒரு சிவில் சர்வீஸ் போர்டுனே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சரி, கேபினெட் செக்ரட்டரி ஹோல்ட்ஸ் த சேம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் ஆஸ் அ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரி, ஒரு விஷயம் சொல்லி தரேன் உங்களுக்கு. என்எம்ல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா அனலைஸ் பண்ண வரைக்கும், என்எம்மோட பிஓக்யூ மட்டும் அனலைஸ் பண்ணதுல என்ன தெரியுதுன்னா, அவங்க மேக்ஸிமமான ஸ்டேட்மெண்ட்டை தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இங்க சேம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ், ரெண்டு பேரும் சேம் அப்படின்றாங்க பாத்தியா? இந்த சேம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் தான் தப்பு. யாருக்கு? கேக் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங். கேபினெட் செக்ரட்டரி இஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங், ஹி இஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் சேம் சொல்றதே ஒரு காமன் சென்ஸ்க்கு இடிக்குது. இவர் என்ன சொல்றாரு? இவர் வந்து ஆர்டிகல் 148ல இருக்காரு. கேபினெட் செக்ரட்டரிக்கு என்னடா ஆர்டிகல் இருக்கு? எந்த ஆர்டிகலுமே கிடையாது. ரைட். அப்போ இது ரெண்டு எனக்கு தெரியலனா கூட தெரிஞ்சதுல தப்பு எடுங்க, காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப ஆன்சர் என்ன? 1 and 2, 3 தப்பு. பாலிட்டி அதே போல 1 எலிமினேட் ஆகுது மேண்டேட்டரியா, அது மேக்ஸிமம் எங்க ஆகுது? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகுது, மேக்ஸிமம் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அடுத்து போலாம். சரி, என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்? கீழே படிக்கணும். How many of the above are both fundamental duties?
ஆர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன். எதுலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதுலாம் தெரிஞ்சிச்சுனாலே போட்டுடலாம். சரி, என்ன சொல்றாங்க? ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் தி சில்ட்ரன்ஸ் அன்டில் த ஏஜ் ஆஃப் 6. இது என்னது? ஐயோ, நம்ம 6ல இருந்து 14 தானே தெரியும். அப்போ இது வந்து சம்திங் டிபிஎஸ்பியில் இருக்கிறது. டிபிஎஸ்பி மாத்தி கேட்டு விட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாலிட்டியில் அஃப்கோர்ஸ் எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆச்சுனாலும் பயப்படாதீங்க, எனக்கு தெரியாம எலிமினேட் பண்றோம்லாம் பயப்படாதீங்க. கரெக்ட் தான். அடுத்து என்ன சொல்றாங்க? ரெனவுன்ஸ் பிராக்டிஸ் ஆஃப் டெரிகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன். ஆமா, இது டேரக்டா இருக்கு. அதே போல சேஃப்கார்ட்ஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ், இதுவும் இருக்கு. ரெண்டர் த நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ, இதுவும் இருக்கு. ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டு த பீப்புள்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த், இது வந்து டிபிஎஸ்பியில் இருக்கு. அப்ப என்ன படிக்கணும்? சும்மா நார்மலா படிங்க, ஒன்றும் இல்லை. டிபிஎஸ்பியை சும்மா படிங்க. ஒரு சும்மா ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி டிபிஎஸ்பி படிங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிங்க, எஃப்ஆர் படிங்க. ஒரு மணி நேரத்தில் இது மூணுத்தையுமே முடிச்சிடலாம். இது மூணுத்தையும் முடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ், இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நான் பின்னாடி சொல்றேன், லிஸ்ட் அவுட் பண்றேன் என்னென்னலாம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சா மட்டும் போதும். சும்மா ஒரு 12 நாள் தான் இருக்கு, 12 நாள் இதெல்லாம் படிச்சா மட்டும் போதும். இதெல்லாமே நீங்க புக்கா படிச்செல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் சால்விங் டெக்னிக் தெரிஞ்சாதான் நீங்க கிளியர் பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு காமன் சென்ஸ்ல என்னென்னலாம் படிக்கணும்ன்றது தெரிஞ்சு படிங்க. நீங்க தான் கேட்குறாங்க, நீங்க வந்து ஃபுல்லா லட்சுமிகாந்த் படிச்சாலும் நீங்க எல்லா கொஸ்டின் போட முடியுமான்னு தேவையில்லை. நான் சும்மா சின்னதா படிச்சுட்டு நிறைய போட்டு போயிடுவேன். ஓகேவா? டன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகுது. இது வந்து அப்போ ஒன்லி 3. ஓகே, இப்போ அடுத்து போகலாம். த சேர்மன் அண்ட் த மெம்பர் ஆஃப் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஒன் நிமிஷம். Chairman and members of the Union Public Service Commission and Joint State Public Service Commission are appointed by the President. ரெண்டு பேருமே யூபிஎஸ்சியோட சேர்மனையும் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸோட சேர்மனையும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இது எங்கேயாவது படிச்சிருக்கோமா? யூபிஎஸ்சி ஆர்டிகல்ல படிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டால் சரி, தெரியலனா விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. தெரியல எனக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா யூபிஎஸ்சி சேர்மன் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு அப்பாயின்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியலனா வச்சிருவாங்க அப்படியே. ஏன்னா நீங்க கவர்னர் கூட போடலாம்ன்றதுக்காக. ஆனால் யூபிஎஸ்சி அண்ட் ஜேஎஸ்பிஎஸ்சி ஆர் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் பாடி. ஓகே. அப்போ இவர் வந்து கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. இவர் கான்ஸ்டியூஷன் பாடி தான், ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆனா நான் சொன்ன படிக்கணும். நீங்க போய் ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்க. ஜெனரல் மனப்பாடம்லாம் இல்லை, அட்லீஸ்ட் ஆர்டிகல் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது ஆர்டிகல் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதும். இது 2 பேருமே கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது, ஒரு ஆள் தான் கான்ஸ்டியூஷன் பாடி. அப்போ அப்கோர்ஸ் குவாலிட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அப்கோர்ஸ் கரெக்ட்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல, அந்த இடத்துல ஞாபகம் வரல அப்படின்னு போட்டுடலாம். ஸோ ஆன்சர் சி. நான் இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு படிச்சு ஞாபகம் வரலன்னா சொல்றேன். அப்கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும், மேண்டேட்டரியா படிச்சிருக்கணும். படிச்சு ஞாபகம் வரல, அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர்ல ஞாபகம் வரல அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்றதுக்காக சொல்றேன். சரி, அடுத்து COP29 in Baku, India refrained from endorsing the new collective quantified goal on the climate finance. சரி, பாக்குல COP29 நடந்துச்சான், கரண்ட் அஃபேர்ஸ். இது நடந்து ஏதோ நியூ கலெக்டிவ் கோல் குவான்டிஃபைட் அப்படின்னு ஏதோ குவான்டிஃபைட் கோல்னு கொண்டு வந்தாங்களா, எனக்கு தெரியல. நான் என்ன பண்றேன், எனக்கு தெரியலனா நான் கரெக்ட்னு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது எலிமினேஷன் வேர்டு கிடைக்குதான்னு செக் பண்ணுவேன். சரி, தேடுறேன். COP29ல நேஷனலி கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் அக்ரிமெண்ட்ல வந்து லீகலி பைண்டிங் ட்ரீட்டி தட் obligates all the signatories to pay their committed amount annually. லீகலி பைண்டிங் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இது வந்து பிரச்சனையான ஸ்டேட்மெண்ட் என்னோட யூபிஎஸ்சி பியூக்கு ப்ரிலிம்ஸ்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால நான் எலிமினேட் பண்ணி இப்போதைக்கு வச்சுக்கிறேன். இந்தியா இஸ் கன்சர்ன்ட் தட் த ப்ரப்போஸ்ட் USD 300 billion டார்கெட் அண்டர் த நேஷனலி கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் பை 2035 would fall short adequately addressing the climate finance requirement of developing country. இதனால ஒதுக்குனது 300 பில்லியன் ஒதுக்குனாங்களா அதுல வந்து ஏதோ ஃபால் ஷார்ட்டெல்லாம் ஆகுது அப்படின்றாங்க. எனக்கு தெரியல, நான் என்ன பண்றேன், இதுவும் எனக்கு பிரச்சனை. இது நான் யூபிஎஸ்சியில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டேட் பண்ணி நான் தப்புன்னு தான் எடுப்பேன். ஏன்னா 300 பில்லியன் கார்பஸ்லாம் இருந்துச்சுன்னா தப்புன்னு எடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என்ன, லீகலி பைண்டிங் தான். சரி, நான் என்ன பண்றேன், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி 400 இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்புன்னு எடுத்திருக்கான். நான் அதனால லீகலி பைண்டிங் இது எனக்கு தெரியல, இதுல வந்து எனக்கு எடுக்கணும்னு தோணல, இது எனக்கு தெரியலன்னா அது கரெக்டானே வச்சுக்கிறேன். இது கரெக்டாக வச்சுக்கிறேன். அப்போ லீகலி பைண்டிங் எப்பயுமே ஒரு எலிமினேஷன் கோயிங் ஸ்டேட்மெண்ட் தான். அதனால சின்றதை எலிமினேட் பண்ணி போட்டுறேன். சிம்பிள், டன். அடுத்து போறேன். Which of the following are explicitly stated in the Constitution of India as a fundamental in governance for the country? ஓகே, எதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிபிஎஸ்பி எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. அப்ப நம்ம 3 போட்டுருவோமா? 3 போட்டா தப்பு. அப்போ ட்விஸ்ட், எப்பயுமே பாலிட்டினா ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டு அட்டன் பண்ணுங்க. சரியா? ஒரு ட்விஸ்ட் இருக்கு, மாட்டிக்காதீங்க எல்லாத்தையும் போய். என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது? ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு என்னது? கவர்னன்ஸ் எதை வச்சு கவர்னன்ஸ் பண்றாங்க? ஒண்ணு தான், டிபிஎஸ்பி வச்சு மட்டும் தான் கவர்னன்ஸ் பண்றாங்க. அப்போ 2 ஒன்லி ஆப்ஷன் இருக்கு, அப்படி டேரக்டா 2 ஒன்லின்றத பாத்துக்காங்க. பாலிட்டின்னு பார்க்கும்போது எல்லா ஆப்ஷனையும் கீழே வச்சு பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் போட்டா கரெக்டா இருக்குமா அப்படின்றத எல்லா ஆப்ஷனும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்க ஒரு ஆப்ஷன். தென் சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் பார்த்த மாதிரி
இப்போ பார்த்த 10 கொஸ்டினோட ஓவர்வியூ என்ன? இந்த கொஸ்டின் சின்ன ட்விஸ்ட் தான், ஆனா ஈஸி கொஸ்டின். இந்த கொஸ்டின் எலிமினேஷன் மெத்தட்ல அப்ரோச் பண்ண முடியும். அப்ரோச்சபிள், ஆனா எலிமினேஷன் மெத்தட் வழியா ஒண்ணுமே தெரியலனாலும் அப்ரோச் பண்ணலாம். சரி, இந்த கொஸ்டின் அதே எலிமினேஷன்ல பாலிட்டியோட எலிமினேஷன் மெத்தட்ல தெரியலனா கூட கரெக்ட் வாங்கலாம். சரி, இது வெரி ஈஸி. டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வழியா கரெக்ட் வாங்கலாம். சரி, இது சுத்தமா தெரியாது, பிஓக்கு படிச்சிருக்கணும், அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தப்பு வச்சிருக்காங்க மேக்ஸிமம். அந்த ஸ்டேட்மெண்ட் எதுன்றது ரெண்டுமே ஈக்குவல், சேம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்றதுல நீங்க வச்சு கரெக்ட் வாங்கினா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினே வச்சுக்கிறேன், 16th கொஸ்டின். சரி, அடுத்தது இப்போ 15th கொஸ்டின் வெரி ஈஸி கொஸ்டின், ஏன்னா அந்த ரெண்டு பேரோட பவர் ஈக்குவலைஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது இது வெரி ஈஸி கொஸ்டின் 14th. 13th வந்து உங்களுக்கு தெரியலன்னா நான் சொன்னா எலிமினேஷன் டெக்னிக் தான். ஒரு முன்னாடி போயிட்டு அதுக்கு ஆப்போசிட் எதா இருக்கான்றது பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆப்போசிட்ல வச்சு கேட்கறாங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், இது ஒரு பிஒய்க்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த முன்னாடி பார்த்த 10ல ஃபர்ஸ்ட் பார்த்த 10ல ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் கரெக்ட் வாங்கலாம். அடுத்த பார்த்த 10ல 8 கொஸ்டின் கரெக்ட் வாங்கலாம். ஸோ இங்கேயே ஒரு 15 கொஸ்டின்ஸ் ரிசர்வ் பண்ணலாம். டன், அடுத்த போலாம். சரி, அக்கார்டிங் டு தி புத்திஸ்ட் ட்ரெடிஷன் there are 24 புத்தாஸ், 24 புத்தாஸ் இருக்காங்களா. Who among the following is regarded as the first Buddha? Who is said to have predicted to come the present, coming of the present Buddha Gautama? யார் ஃபர்ஸ்ட் புத்தான்னு கேட்கறாங்க டைரக்டா. தெரிஞ்சிச்சுன்னா பாருங்க, தெரியலன்னா விட்டுட்டு இந்த கொஸ்டினை வெளில விட்டுட்டு அடுத்தது போயிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பிஒய்க்குல மைத்திரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஒரு ஃபியூச்சர் புத்தா. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3த்துல யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா இருக்கு. நம்மளுக்கு தெரியலன்னா வெல் லெஃப்ட், இந்த கொஸ்டின் வெல் லெஃப்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து தீபாங்கரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல வெல் லெஃப்ட் விடுறது தான் நல்லது. ஏன்னா இதுல ஒரு ஸ்கோப் இல்ல பாருங்க, எலிமினேட் பண்றதுக்கு ஸ்கோப் இல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்ல. எப்படி ரேஷனலா ஒரு வைல்டு கெஸ் எடுக்கிறதுக்கு ரேஷனல் கெஸ் எடுக்கிறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சரியா? சரி, செகண்ட் கொஸ்டின். ஈச் வேதா கண்டைன்ஸ் 4 பார்ட்ஸ் சச்சஸ். ஒரு வேதால எல்லா வேதாலையும் 4 பார்ட் இருக்கான். ஒன்னு சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யா, உபனிஷத்ஸ். எனக்கு தெரியல, அதனால நான் என்ன பண்றேன், எப்பயுமே வைக்கிற மாதிரி நான் கரெக்ட்னு வச்சுக்கிறேன். பிராமணாஸ் ஆர் பொசஸ் எக்ஸ்பிளனேட்டரி டு சம்ஹிதா. இதுவும் எனக்கு தெரியல. சம்ஹிதாக்கு பிராமணான்றது எக்ஸ்பிளனேட்டரியான ஒர்க்கம். எனக்கும் தெரியல, நான் கரெக்ட்னு வச்சுக்கிறேன். உபனிஷத்ஸ் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் சச்சஸ் ஆத்மன், ரீபர்த் அண்ட் கர்மா. இவரு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்றாங்க. உபனிஷத்ஸ் தான் இது 3 இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுன்றாங்க. எனக்கு தெரியல ஸ்டில், அதனால கரெக்ட்னு வச்சுக்கிறேன். சுத்தமா இந்த மாதிரி ரொம்ப ஓல்டான இதுல வந்து ரொம்ப ஓல்டான ஹிஸ்டரியில இருந்து கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியலன்னா கரெக்ட்னு வச்சுக்கோங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். பேசிக்கா நீங்க வந்து வேதிக் வந்து படிச்சீங்க அப்படின்னா பிராமணஸ்னா என்ன, சம்ஹிதாஸ்னா என்ன, ஆரண்யாஸ்னா என்ன, உபனிஷத்ஸ்னா என்ன, பேசிக்கா வாட்னு தெரிஞ்சிச்சுனாலே இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு போடலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஜெனரலா எல்லாமே ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமான் கரெக்ட்னு போட்டு வந்துருங்க. டன். சரி, அடுத்தது அதே போல ஷிம்லா அக்ரிமெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஷிம்லா அக்ரிமெண்ட் சம்பந்தமே இல்லாம ஷிம்லா அக்ரிமெண்ட் வந்துச்சு எதுக்கு? இது பியூரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஏன் அந்த காலகட்டத்துல ஆபரேஷன் சிந்தூர் வந்து லைன்ல இருந்துச்சு, அதனால நம்ம என்ன பண்றோம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அபைன்ஸ் பண்றோம். அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் ஷிம்லா அக்ரிமெண்ட்டை அபைன்ஸ் பண்றாங்க. ஸோ அதனால அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நியூஸ்ல வந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 கரண்ட் அஃபேர்ஸையும் பிஓக்கும் மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்த 20 கொஸ்டின் 23 கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கொஸ்டினுக்கு மேல பிஓக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. சரி, அடுத்தது ஷிம்லா அக்ரிமெண்ட். இட் இஸ் சைன்ட் பிட்வீன் இந்திரா காந்தி அண்ட் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ ஆஃப்டர் த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஆஃப் 1971. 1971 அவங்க சைன் பண்ணாங்க. 72ல இங்கே கொடுத்துட்டாங்க. அப்ப 71 சைன் பண்ணதான் இங்க இந்த அக்ரிமெண்ட் வந்திருக்கும். ஓகே, ஃபைன். ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவான் யோசிச்சு பாத்தீங்கன்னா சரி, ஓகே இருக்கலாம், ஒய் நாட் அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ என்னன்னா பேசிக்கா வந்து ரொம்ப பெரிய இடத்துலலாம் இவங்க ட்விஸ்ட் வைக்கல, ரொம்ப சின்ன இடத்துல ட்விஸ்ட் வச்சுறாங்க. அந்த ட்விஸ்ட்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான் ட்விஸ்டும் வைக்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன பண்ணுது, இது ஒரு அவுட்கம் இருக்குல்ல, என்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ஒரு சீஸ்ஃபயர். இது தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அதனால அது வந்து ஒத்துக்கிறாங்க. இட் மேட் த யுனைடெட் நேஷன் அஸ் அ பார்ட்டி டு த ஃபியூச்சர் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் த காஷ்மீர் டிஸ்பியூட்ல யுனைடெட் நேஷன் தான் வந்து அவரோட பார்ட்டி. அதை வந்து சமாதானம் பண்ணி 3வது மனுஷனா வந்து ரெசல்யூட் பண்ணி தருவாராம் யுஎன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் யூபிஎஸ்சி என்ன பண்ணுவேன்னா, யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்தியாவோட சாவர்னிட்டிக்கு யாருமே 3வது மனுஷனை உள்ள விட மாட்டோம், எப்பயுமே உள்ள விட மாட்டோம். இது எனக்கு தெரியும். இது ஒரு என்னோட காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸ்ல 3வது மனுஷன் எங்கேயுமே விட மாட்டோம். யுஎனா இருந்தா என்ன, பாகிஸ்தானா இருந்தா என்ன, யூஎஸ்ஆ இருந்தா என்ன, சைனா இருந்தா என்ன, உள்ள விட மாட்டேன். அதனால என்னோட சாவர்னிட்டியே பாதிக்கப்படுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் 2 ஒன்லி. சேம் எலிமினேஷன். நான் யூபிஎஸ்சியில் யூஸ் பண்ற எலிமினேஷன் தான் இங்க யூஸ் பண்றேன். அடுத்தது who among the following did not actively participate in civil disobedience movement? யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது?
ஸோ சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு ஆள் அப்படின்னு யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், நாட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட். சரி, இது பார்க்கும்போது என்னது, முஸ்லீம் லீக்னு ஒன்று இருக்கு, ஹிந்து மகாசபான்னு ஒன்று இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, பெசன்ட் ஃபார்மர்ஸ்னு ஒன்று இருக்கு. சரிங்க பாருங்க, இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சிடிஎம்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டா. சரி, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தெரியல யார் பார்ட்டிசிபேட், யார் நடத்தினா? காங்கிரஸ் நடத்துச்சு, இது வரைக்கும் எனக்கு தெரியும். அது நான் கோஆபரேஷன் ஒன்றும் காங்கிரஸ் தான் நடந்துச்சு, சிவில் டிசிப்ளினும் காங்கிரஸ் தான் நடந்துச்சு, குவிட் இந்தியாவும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் நடந்துச்சு. அப்போ ஃபார்மர்ஸ் அண்ட் பெசன்ஸ்ன்றது ஒரு காமனான டேர்ம். இப்போ ஃபார்மர்ஸ், பெசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்றது காமனான டேர்ம். இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்களா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா இதுல ஃபார்மர்னா ஒரு ஃபார்மர் போய் ஜாயின் பண்ணாலும் அது பார்ட்டிசிபேட் பண்ணதா தான் அர்த்தம் இல்லையா? அதெல்லாம் இல்லாம கண்டிப்பா இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. நாட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்ன்றது தப்பு. இது இவர் வந்து 4 இருக்கக்கூடாது. 4 இருக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இது கிடையாது, இது கிடையாது. எலிமினேட் பண்ணிடலாமா? இப்போ நான் சும்மா ஒரு காமன் சென்ஸ் மட்டும் பத்தி பேசுறேன். இவங்க 3 பேர் யாரு? இவங்க 3 பேருமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஃபார்மரோ பெசன்ட்டோ சொல்ல முடியாது. ஒரு பெசன்ட் போய் நான் பெசன்ட், எனக்கு வந்து உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கு வேற ஒப்பீனியன், நம்ம ஜாயின் பண்ணலாம் இல்லையா? இது வந்து ஹோலிஸ்டிக்கான டேர்ம். கொஸ்டின் கேட்டதே ஹோலிஸ்டிக்கான டேர்ம். அப்ப இது இருக்கக்கூடாது. இது 3த்துல ஏதாவது 2த்துல இருக்கலாம், இது 3மே கூட இருக்கலாம். ஆன்சர் என்ன? அப்ப 3மே இருக்கு. 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஏன்னா காங்கிரஸ் கூட அவங்க நல்ல இணக்கத்துல இல்ல. சிம்பிள். டைரக்ட் டெக்னிக், எலிமினேஷன் டெக்னிக்லேயே போட்டுடலாம். அதை கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. ஆனா நாட்டுன்னு பார்த்துட்டு இவங்க 3 பேர் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் அண்ட் பெசன்ஸ் மட்டும் இல்லைன்னு போட்டுறாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போடுங்க. இது ஃபுல்லா கம்ப்ளீட் காமன் சென்ஸ்ல ஒர்க் பண்ற கொஸ்டின். சரி, வித் ரெஃபரன்ஸ் டு பயோ எனர்ஜி வென் வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகே, இந்த மேட்ரு ஏதோ மறுபடியும் சொல்றாங்க, ஏதோ டெக்னிக் பத்தி பேசுறாங்க. மறுபடியும் பார்த்தோமா, சோலார் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, சோலார் ரேடியேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டோம். இது வந்து ஒரு சம்திங் ஏதோ கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். கார்பன் கேப்சர் பண்ணாங்களா, ஸ்டோரேஜ் பண்ண போறாங்களா? இந்த வார்த்தையில எனக்கு அதான் புரியுது. சரியான சொல்றாங்க. இட் இன்வால்வ்ஸ் த கேப்சரிங் ஆஃப் CO2 கேப்சர் பண்றாங்க, எமிட்டட் பை த பயோமாஸ் வழியா, பயோமாஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் இருந்து வெளியே வர்றதை பிடிக்க போறாங்க, அதை ஸ்டோர் பண்ண போறாங்க, அண்டர் கிரவுண்ட்ல ஸ்டோர் பண்ண போறாங்க. நல்ல டெக்னிக். கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்ல டெக்னிக். வெளியில வந்து பயங்கரமா வந்து குளோபல் வார்மிங் கிரியேட் பண்ணுது. இந்த டெக்னிக் கேன் ரிசல்ட் இன் நெகட்டிவ் கார்பன் எமிஷன். நெகட்டிவ் கார்பன் எமிஷன் என்ன? பாசிட்டிவ்னா கார்பன் எமிஷன் இன்க்ரீஸ் பண்ண போகுது, நெகட்டிவ்னா கார்பன் எமிஷன் குறைக்க போகுது. அவ்வளவுதான், சிம்பிள். அதனால பயோமாஸ் க்ரோன் சஸ்டைனபிளி, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே அட்வான்டேஜ் தான், ரெண்டுமே அட்வான்டேஜ் நல்லா இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் என்ன? காமன் சென்ஸ் கொஸ்டின்ல ரெண்டுமே கரெக்டா தான் வருது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். சரி, வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்பேடெக்ஸ்? கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ். கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பேடெக்ஸ் அந்த வருஷத்துல லான்ச் பண்ணாங்க, கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பேடெக்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, டாக்கிங் அண்ட் ரீடாக்கிங். அதனால டாக்கிங் பிட்வீன் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இன் த ஆர்பிட் டு டெமான்ஸ்ட்ரேட் அட்டானமஸ் டாக்கிங் பிட்வீன் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இன் த ஆர்பிட். அதான் டேரக்டா கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுன்னா இது போட்டலாம், இல்லைன்னா போடவே முடியாது. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சோஷியல் ரிஃபார்ம் அசோசியேஷன் ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி, எனக்கு இது ஆத்மிய சபா. இது நீங்க மேபி சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்றத படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆமா, ஆத்மிய சபாவை ராஜா ராம்மோகன் ராய் தான், ரொம்ப ஃபேமஸான ஆளு, அவர் தான் வந்து கிரியேட் பண்ணாருன்னு தெரிஞ்சிடும். அதே ஸ்டேட்மெண்ட்ல எம்ஜி ரமேஷ் தான் வந்து இந்தியன் சோஷியல் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சாரு, அதுவும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சோஷியல் சர்வீஸ் லீக கோபால் கணேஷ் அகர்கர் அப்படின்றாங்க. ட்ரூத் சீக்கர் சொசைட்டியும் உங்களுக்கு இதுவும் ஈஸியா, இவரும் ராஜா ராம்மோகன் ராய் ரொம்ப ப்ராமினென்டான ஆளு. ரெண்டுமே ஆமா, ஆத்மிய சபா இவரு தான், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அவரு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. ஆனா எம்ஜி ரமேஷ் இவங்க லெவலுக்கு வந்து அந்த அளவுக்கான ப்ராமினென்ட் ஆள் கிடையாது. அதே போல ஜிஜி அகர்கரும் வந்து அந்த அளவுக்கு ப்ராமினென்டான ஆள் கிடையாது. சரி, இப்போ ஆல் த போன் போடலாமா அப்படின்னு கேட்டா, இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ல ஆல் த போன்ற ஆப்ஷன் மேக்ஸிமம் வர மாட்டேங்குது, பர்டிகுலரா மாடர்ன் இந்தியா கொஸ்டின். இந்த மாதிரி நேரவான ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நான் இதுக்கு வந்து ஆல் த போ வராது. சரி, இந்த கொஸ்டின் அடிச்சிருங்க. இந்த டெக்னிக்ல இந்த ஆல் த போன்றது அடிச்சிருங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபேமஸான 2 ஃபேமஸான இருக்காங்க, இவங்க ரெண்டுமே ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட்னு தெரியும். அப்போ 1 வராது, அப்போ 2 3 இதுல 50-50 ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் 50-50 ஆப்ஷனுக்கு வந்து 2 ஆப்ஷன் நின்னா கூட பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரைட் ஆஃப் திஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து நிக்க ட்ரை பண்ணுங்க. 10. அப்போ எம்ஜி ரமேஷ், கோபால் கணேஷ் அகர்கர். இதுக்கு ஆன்சர் என்ன? சோஷியல் சர்வீஸ் லீக்ன்றத என்எம் ஜோஷி தான் கொண்டு வந்தாரு சோஷியல் சர்வீஸ் லீக். ஓகேவா? என்எம் ஜோஷியை பத்தி நிறைய வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்டா கேட்கலனாலும் இன்டைரக்டா என்எம் ஜோஷி பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப என்எம் ஜோஷி என்னென்னலாம் ஒர்க் பண்ணாருன்றதை படிச்சிருந்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சிடும் ஈஸியா. ஸோ ஆன்சர் 3 ஒன்லி. நான் வச்சுக்கோங்க. சரி, ஜப்தி சிஸ்டம்ன்றது என்ன? சரி, என்னன்னு தெரியல, சும்மா ட்ரை பண்ணுவோம். இது என்ன சொல்றாங்க? இது என்ன டாபிக்ல வருது? சரி, ஓகே, இது வந்து மிடிவல் இந்தியால இருந்து கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரெவன்யூ சிஸ்டம். ஓகே, ஜப்தி சிஸ்டம் வந்து ஒரு ரெவன்யூ சிஸ்டம். ஓகே சொல்றாங்க. யார் ஆரம்பிச்சா? அக்பர் ஆரம்பிச்சாராம். யார்ட்ட இருந்து வாங்கினாரு? அது ஷெர்ஷா சூரியில இருந்து கடன் வாங்கினாரு, ஒரு ரெவன்யூ பிராக்டிஸ்ன்றாங்க. ஓகே, வச்சுக்கலாம், வை நாட். சரி, பார்க்கலாம். அண்ட் இந்த சிஸ்டம்ல டாக்ஸை வந்து கேஷ் வழியா தான் வாங்கினாங்களா, கைண்ட் வழியா இல்லை அப்படின்றாங்க. சரி, இது பார்த்தா இதுல இல்ல அதுல இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா
நீங்க என்ன பண்ணீங்கன்னா யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு எடுத்துட்டு போடுங்க. ஆனா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இந்த சும்மா நீங்க டெக்னிக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டனே போடுங்க, தப்புனே போடுங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கைண்ட் கிடையாது, கைண்ட்ல இல்லாம கேஷ்ல தான் வாங்கினாங்க அப்படின்னு போடுறாங்க. இது நான் முதல்வன் கொடுத்த ஆன்சர் கீழே இருந்த கொஸ்டின். ஓகேவா? சும்மா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த ரெஃபரன்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணலாம். சரி, இங்க பாருங்க மெகஸ்தனிஸ். இது வாட்டி இந்த மெகஸ்தனிஸ் ஈஸியா? மெகஸ்தனிஸ் யார் டைம்ல வந்தாரு? நீங்க படிச்ச டைரக்டா வந்து சந்திரகுப்த மௌரியா பத்தி படிக்கிறீங்கன்னா மெகஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியா டைம்ல தான் வந்திருப்பாங்க. தென் அவர் இண்டிகான்ற புக்லாம் எழுதியிருப்பார். ஆனா பிந்துசாரான்ற டைம்ல இல்ல, சந்திரகுப்தா டைம். இது ஒண்ணு தப்பு. அடுத்தது என்ன? ஹுவான் ஸ்வாங் ஹர்ஷவர்தனா டைம்ல வந்தாராம். குப்தா டைம்ல வந்தாரு. அப்ப ஹர்ஷவர்தனாவும் குப்தாவும் கிட்டத்தட்ட வந்து ஒரே டைம்ல தான் வாழ்ந்தாங்க. சுவி அப்படின்ற ஒரு புக் எழுதினாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இபின் பட்டூட்டா முகமது பின் துக்ளக் டைம்ல வந்தார். இது என்சிஆர்டில டேரக்டா இருக்க ஸ்டேட்மெண்ட். ஆனா கிதாபுல் ஹிந்த் எழுதல, அவரு ரிஹாலான்ற புக் எழுதினாரு. இது நிறைய வாட்டி பியூக்கில கேட்டாங்க. நிறைய வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பியூக்கில கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அதனால 1 ஒன்லி தான், 2 ஒன்லி தான் கரெக்ட். அதனால 1 ஒன்லி ஆன்சர் போடுங்க. சிம்பிள். அடுத்தது இப்ப பாருங்க, பிட் இந்தியா ஆக்ட். பிட் இந்தியா ஆக்ட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிட் இந்தியா ஆக்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? பிட் இந்தியா ஆக்ட் இது வரைக்கும் முன்னாடி பிஓக்கு இருக்கா? ஓகே, ஆமா, பிஓக்கு இருக்கு. பிட் இந்தியா ஆக்டுக்கு தனியா வந்து பிஓக்யூஸ் கேட்டிருக்காங்க. பிட் இந்தியா ஆக்ட் இன் 1784 கிரியேட்டட் a நியூ பாடி கால்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணாங்க தான். ஆமா, எதுக்கு? எக்ஸ்க்ளூசிவ்லி மேனேஜ் த கமர்ஷியல் அஃபேர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரி, வச்சுக்கலாம். எனக்கு தெரியல, இதை வச்சுக்கலாம். சும்மா நார்மலா இதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். சரி, Indian Council Act 1861 is introduced for the first time for the local representation in the Indian Central Legislative Council. First time local representation கொண்டு வந்த ஆக்ட் இது 1861 கிடையாது, 1858 ஆக்ட். புரிஞ்சா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கிரியேட்டட் நியூ ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனரை லண்டன்ல உருவாக்கலாங்கன்னு கேட்டா ஆமா, இது உருவாக்குனாங்க தான். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுங்க. 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணா இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு. 3 கரெக்ட். அப்போ 1 கரெக்டா? ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்ட். இந்த பாடி எல்லாம் கிரியேட் பண்ணதெல்லாம் கரெக்ட். ஆனால் என்னது கமர்ஷியல் அஃபேர்ஸ் கிடையாது, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ்க்காக கிரியேட் பண்ணது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் செக் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? டேரக்டாக இங்கே செக் வச்சுட்டாங்க. புரிஞ்சா? ஸோ செக் வேர்டை ஞாபகம் வச்சுட்டு அட்ரஸ் பண்ணுங்க, விச் இஸ் 3 ஒன்லி. அதே மாதிரி பாலிட்டி கொஷின் ரொம்ப 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகுது, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் மினிமம் எலிமினேட் ஆகுதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டே வாங்க. சரி, which are the following regions was Bulandi-Bagh, an archaeological site where the remains of the wooden palisade and a large spoken wooden chariot wheels with an iron rims was discovered. எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். இதை புலந்திபாக் அப்படின்றது எங்க இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போடலாம், which is மகாதா. இது வந்து வெல் லெஃப்ட், விட்டுருங்க. இந்த கொஸ்டின் எடுக்காதீங்க. இது எலிமினேஷன். 30th கொஸ்டின் எலிமினேஷன். இந்த கொஸ்டின் 31st கொஸ்டின் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். சரி, டார்டிகிரேட்ஸ் நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல இந்த ஃபேமஸா யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க டார்டிகிரேட்ஸ் பத்தி பேசுவாங்க, சயின்ஸ் பத்தி பேசுவாங்க, டார்டிகிரேட்ஸ் பத்தி பேசுவாங்க. என்னது ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஸ்பேஸ்ல சர்வே ஆகுதான்னு செக் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதான் டார்டிகிரேட்ஸ். சிம்பிள். அது டேரக்ட் நியூஸ்ல இருந்து போட்டுடலாம். சரிங்க, வாங்க இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஓகே. மறுபடியும் சிங்கிள் லைனா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஆல் த போ கொஸ்டின்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஆல் த போன்ற ஆப்ஷன் வரல, எலிமினேட் பண்றாங்க. அப்போ மீதி 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று இருக்க போகுது, பார்க்கலாம். மௌலிங் நேஷனல் பார்க், ரான் ஆஃப் கட்ச்ல மௌலிங், குஜராத்ல மௌலிங் இருக்க போகுது, தெரியல. சாத்புராவும் பச்சைமேரி ஒரே இடத்துல இருக்கா? பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்றது தெரிஞ்சிச்சுனாலே சாத்புரா மத்திய பிரதேசில் இருக்கு உங்களுக்கு தெரியும், சாத்புரா விந்தியா அப்படின்னு தெரியும். ஆனா பச்சைமேரி பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேசில் இருந்துச்சுனாலே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்கு, கரெக்ட்னு போட்டுருவீங்க. கேம்பல் பே எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், அது அந்தமான் நிக்கோபர்ல இருக்கு. அதனால கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடுல இருக்கு, இது தப்பு. மௌலிங் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா மௌலிங் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. பேசிக்கா என்ன பண்ணீங்க, நேஷனல் பார்க்லாம் மேஜரா ரொம்ப இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க் எங்கெல்லாம் இருக்குன்றத படிச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பிஓக்குள்ள எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த நேஷனல் பார்க்லாம் கேட்டிருக்காங்களோ அது மட்டும் படிச்சுக்கோங்க அட்லீஸ்ட். இதுக்கு தப்பு. இது வந்து குஜராத்ல இருக்கு, இது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அதனால ஆப்ஷன் 1 ஒன்லி இஸ் கரெக்ட். அடுத்தது ஒரு ஆக்ட் பத்தி கேட்டிருக்காங்க, ஒரு மிஸ்லனியஸ் கொஸ்டின். சரி, எலிமினேஷன் தான் ஒர்க் ஆக போகுது. என்ன எலிமினேஷன், எந்த மாதிரி எலிமினேஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கா எஸ்டாப்ளிஷிங் டொமஸ்டிக் கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங் ஸ்கீம். பாருங்க, டொமஸ்டிக் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்தது தான் எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022. தென்
இது ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க். ஒரு ஆக்ட் எப்பயுமே ஒரு ஆக்ட் ஒரு விஷயத்துக்கு லீகல் ஃப்ரேம்வொர்க் கொடுக்குது. ஆமா, நோ ப்ராப்ளம். என்னோட ரேஷனாலிட்டி நல்லா தான் இருக்கு, என்னோட காமன் சென்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. சரி, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியை இதுல தான் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியை கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தெரியல. த ஆக்ட் மேண்டேட்ஸ் ஆல் த பவர். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? எல்லா பவர் யூட்டிலிட்டிஸையும் கார்பன் கிரெடிட்டை இவங்க கிட்ட இருந்து வாங்க, டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து வாங்கணும் அப்படின்றத மேண்டேட் பண்ணாங்க. இது என்ன நடக்குது இங்க? அப்சல்யூட்னஸ் நடக்குது. அப்சல்யூட்னஸ் ஒரு அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே போல பாத்தீங்களா, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட தப்பாற மாதிரி தான் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமான இடத்துல இந்த மாதிரி 3 லைனர் த்ரீ ஸ்டேட்மெண்ட் கேட்கறத லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போ எலிமினேஷன்ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஈஸியா கிடைக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா படிங்க. இங்கதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய கிடைக்குது. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சு எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். சரியா? அடுத்தது இதெல்லாம் வந்து how many of the above sites are located in the banks of river Indus? river Indusல பேங்க்ஸ்ல இருக்குன்றது கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை சும்மா அந்த ஹரப்பா படிக்கும்போது அந்த டயக்ராம் படிப்பீங்களா, இந்தியால இருந்து டயக்ராம் படிப்பீங்களா, அந்த டயக்ராம்லேயே இந்த ஆன்சர் வந்துடும். என்ன சொல்றாங்க? ஹரப்பா எங்க இருக்கு, மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு, அம்ரி எங்க இருக்கு பார்க்கலாம். ஹரப்பா கண்டிப்பா ரொம்ப மேல இருக்கு, விச் இஸ் இன் ரவி ரிவரோட பேஸ்ல இருக்கு. அப்ப மொஹஞ்சதாரோ அம்ரியும் ரெண்டு பேருமே இண்டஸ் வாட்டர் ரிவர். அந்த மேப்பை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா போதும் ஆன்சர் போட்டுடலாம். இதுக்கும் படிக்கணும்னா எந்த அவசியம் இல்லை, சும்மா மேப்பை ஒரு வாட்டி கண்ணால பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, in which are the following in the contrast of history of India, அம்ரிதா ஷீர் கில், நந்தலால் போஸ், ஜமினி ராய், இவங்கெல்லாம் வந்து வேர் நோன் ஃபார் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப், என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் அவங்க நோன் அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றாங்க? இந்தியன் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ன்றாங்க. பயங்கரமா ரெவல்யூஷனரிஸ் பண்ணாங்களாம். சரி, ரிவைவல் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் டெக்ஸ்டைல். ஓகே, வெர்னாக்குலர் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணாங்களாம், இல்லைன்னா வந்து மாடர்ன் இந்தியா ஆர்ட்டை ப்ரமோட் பண்ணாங்களாம். இதுல எனக்கு ஒரு ஆள் தெரியும். யார் தெரியும்னா நந்தலால் போஸ்ன்றவர் தெரியும். இவர் என்ன பண்றாரு? கான்ஸ்டியூஷனல் டிசைன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல நந்தலால் டிசைன், நம்ம நந்தலால் போஸ் தான் வந்து வருவாரு. அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம்? அவரும் அப்போ இந்தியன் ஆர்ட் அப்படின்றது டேட்டா வந்துடலாம். மற்றவங்க உங்களுக்கு தெரியலனா கூட ஒரே ஒரு ஆளை எங்கேயாவது பயங்கரம் ப்ராப்ளமா படிச்சிருப்பீங்க, அதை வச்சு ஒரு அசம்ஷன் எடுங்க. என்ன பண்ணுவீங்க? இவர் என்ன பாருங்க, என்னன்னா போஸ், ராய், உங்க ரெண்டு பேருமே யாரு? பெங்காலிஸ். இதை வச்சு என்ன பண்ணலாம்? பெங்காலிஸ் தான் மேக்ஸிமம் ரெவல்யூஷனரிஸ்டா இருப்பாங்க, இல்லைன்னா ஆர்ட்டா இருப்பாங்க. அந்த ரவீந்திரநாத் டாகூரோட கசினு ரவீந்திரநாத் டாகூர், இவங்களும் ஆர்டிஸ்ட் இல்லை, அந்த மாதிரி மாடர்ன் இந்தியன் ஆர்ட் டெவலப் பண்றாங்க. எது ரெண்டுல இருக்கலாம். ஒரு 50-50 ஆப்ஷன் போயிட்டு நந்தலால் போஸ்ன்றத கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு உள்ள அப்படின்னா டி போட்டுருவீங்க, ஹிட் ஆகலன்னா ஏ போட்டுருவீங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, வெர்னாகுலர் எஜுகேஷன் அப்படின்றது மாதிரிலாம் பெருசா நம்ம எங்கேயும் பெருசா படிக்கல. ஒன்லி இதுவா இருக்கலாம், இல்லை இதுவா இருக்கலாம். 50-50 ஆப்ஷன் நிக்கலாம். சரி, இது பாருங்க, இது ஒரு PYQ. பென்சன். Benzene is a volatile organic compound are known and known carcinogen. இவங்களாம் கார்சினோஜன் தான். இது டைரக்டா ஒரு வாட்டி PYQல இருக்கு. 2021 2020 நினைக்கிறேன். 2021 2020ல PYQ டைரக்டா கேட்டிருக்காங்க. பென்சன் எப்படி 2020 ஓகே 2020ல டைரக்டா கேட்ட क्वेश्चन. என்ன சொல்றாங்க இதுல? நம்ம அங்கே எலிமினேட் பண்ணோம். அங்கே எப்படி எலிமினேஷன் இருந்திருக்கும்னா, எதெல்லாம் வந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து பென்சின் அதிகமாக இருக்கும், பென்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம ஒரு அஜெண்டாவே எடுத்திருப்போம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இங்கும் அதே மாதிரி ஸ்மோக் இல்லை அப்படின்ற ஒரு 2 ஒப்பீனியனுக்கு வருவோம். சரியா? இதெல்லாம் சோர்ஸ், பென்சினோட சோர்ஸ்ன்னு தெரியுதான்னு பார்க்கலாம். இப்போ பெட்ரோலியம் ரிஃபைனரியிலேருந்து ஸ்மோக் வருது. ஆமாம், மேண்டேட்ரியா ஒரு ரிஃபைனரின்னு ஒன்று பண்ணா நம்ம சும்மா பார்த்துருப்போம். மும்பை ஹைல வந்து ரிஃபைனரி பண்றாங்க, அங்கே வந்து பயங்கரமா ஸ்மோக் வெளியில எரிஞ்சிட்டே இருக்கு, ஸ்மோக் வருது. ஆமாம், கண்டிப்பா ஸ்மோக் இருக்கு. சிந்தட்டிக் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பா ஸ்மோக் வரலாம். டுபாக்கோ ஸ்மோக், இதுலயும் ஸ்மோக் வரலாம் கண்டிப்பா. அப்போ இங்க பாருங்க, வார்னிஷ், டிடர்ஜென்ட், இது யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லயே இந்த வார்னிஷ் அப்படின்ற ஒரு ஆன்சரை எலிமினேட் பண்ணிருப்பாங்க. அந்த கொஸ்டின் 2020க்கு நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியல உங்களுக்கு மட்டும் தானா, இல்ல மத்தவங்களுக்கும் தெரியலையா? எனக்கு தெரியுது சார். சார் ஸ்கிரீன் தெரியல சார். தெரியும் சார். ஸ்கிரீன் விசிபிள். ஓகே சார். டன். எஸ் சார். சாரி. சரி, இங்க பார்க்கலாம். அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? வார்னிஷ் அப்படின்றத எலிமினேட் பண்ணிருப்போம். அப்ப இங்க பாருங்க, அதே தான் இங்கேயும் வார்னிஷ்ன்றது எலிமினேட் ஆகுது. அதே ஸ்டேட்மெண்ட் அங்கேயும் எலிமினேஷன், இங்கே எலிமினேட்டட். அப்ப இங்க பாருங்க 2 எலிமினேட்டடா, இங்கேயும் 2 எலிமினேட்டட். அப்போ இங்க என்ன இருக்கணும்? இங்க 1 இருக்கணும், 5 கண்டிப்பா இருக்கணும். அப்போ சி ஆப்ஷன் போட்டுருங்க. இது நான் முதல் ஆன்சர் கீழே ஆல் த ஒன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனா அது நடுவில் சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு 3-4 கொஸ்டின் சேஞ்ச் பண்ணாங்க. அதுல இந்த கொஸ்டின் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு தெரியல ஷுவரா. ஆனா கண்டிப்பா இது வந்து PYQ, நான் வந்து PYQ ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து சொன்னா
இது வந்து 1, 1, 3 and 5 தான் ஆப்ஷன் நான் எடுப்பேன். நான் முதல் கொஸ்டின் நான் முதல்ல அஃபிஷியல் ஆன்சருக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பிஓக்கியோட ரெஃபரன்ஸ் வச்சு இந்த ஆப்ஷனுக்கு கண்டிப்பா வார்னிஷ் அப்படின்றது வராது, 2 வரக்கூடாது. தென் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த Sir, PYQ ல using of varnishes னு கொடுத்திருப்பாங்க. யூசிங் ஆஃப் Varnishes னு கொடுத்திருப்பாங்க சார். அதான் இல்ல அஃப்கோர்ஸ் வார்னிஷும் அதே தானே, இங்க கிட்டத்தட்ட அதுதானே. வார்னிஷ் யூஸ் பண்றதுனால பெண்டிங் பொல்யூஷன் நடக்குமா? என்னோட அப்ரோச்ன்றது 135 தான் நான் எடுப்பேன். பட் நான் முதல்ல டென்டேட்டிவ் தான் அப்படி இருக்கு, ஒரிஜினல் கீ அப்படின்னு மாறிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஒரு 4 கொஸ்டின் மாத்திட்டாங்க. லாஸ்ட் இயர் 4 ஆன்சருக்கு வந்து ஒரு 3-4 கொஸ்டினுக்கு மாறிடுச்சு. சரி பார்க்கலாம். இந்தியன் பேர்டு கன்சர்வேஷன் நெட்வொர்க் இஸ் an initiative of யாரோட இனிஷியேட்டிவ்? வெரி ஈஸி கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ பிஒய்க்யூ. இது வந்து நீங்க யூபிஎஸ்சி பிஓக்கியூல பார்த்துருக்க முடியாது. இது வந்து அதர் எக்ஸாம்ஸோட பிஓக்யூ, அதர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோட பிஓக்யூல பார்த்துருக்கலாம். டைரக்ட் ஆன்சர் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. அவன் தான் டைரக்ட் ஆன்சர். நிறைய வாட்டி ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2025 2026 அதர் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க, அவ்வளோ ரீப் கிடைக்கும். சரி, which one among the following events is the earliest of the history of India? எது ஏர்லியஸ்ட்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க, தெரியலனா அப்படியே விட்டு போயிடுங்க. ஆனால் சும்மா ட்ரை பண்ணுவோம். ராஷ்ட்ரிய தங்கடி இது ஒரு பிஓகே ஸ்டேட்மெண்ட். பிஓகே ஸ்டேட்மெண்ட்ல அதை வச்சு சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு பிஓகேல தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றெல்லாம் இல்லைனா வந்து புக்கெல்லாம் படிச்செல்லாம் பெருசாக ஞாபகம் இல்லை. ராஷ்ட்ரிய தங்கடி 1556 இதெல்லாம் இது இருக்கு. இட்டாலியன்ல வந்து இட்டாலியன் ட்ரேடர் நிக்கோலா டி கவுண்டி வந்து இந்தியா வந்தானா. இவர் எப்போ வந்தாருன்னு தான் தெரியாது, ஆனா இவர் தேவராய டைம்ல வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். இது ஒரு பிஒய்க்யூ இல்லையா, அதனால தேவராய டைம்ல வந்திருக்காரு. ஓகே, கொரோனேஷன் ஆஃப் கிருஷ்ண தேவராயா வாஸ் an emperor of விஜயநகரா. இதுவும் இவர் வந்து எப்போ கொரோனேட் ஆனார்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பிஓக்கில ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? அவரு பிரிட்டிஷ் வந்து அதாவது வாஸ்கோட காமா வந்து இந்தியா வரும்போது கிருஷ்ணதேவராயா தான் வந்து எம்பரர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுவும் கரெக்ட் தான். அப்போ அது வந்து 1948 ரேஞ்சில் இருக்க போகுது. இது ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து 2021 கொஸ்டினோட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால இதுவும் நான் சும்மா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். 1498 இருக்குன்ட்டு. சென்னகேசா டெம்பிள் இன் பேலூர்ன்றது ஒரு பிஓக்யூ. யார் கட்டினான்னு கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. யார் கட்டினா? சாளுக்கியா கட்டினாரு. அப்ப சாளுக்கியா பத்தி எனக்கு என்ன தெரியும்? சாளுக்கியா 11ஆம் செஞ்சுரி. இது எல்லாமே 14-15ஆம் செஞ்சுரி நடக்குது. இது மட்டும் தான் 11ஆம் செஞ்சுரி. அதனால டீன் போட்டுருவேன். அவ்வளவுதான், வெறும் பிஓக்யூட நாலேஜ், மற்றபடி எதுவும் தேவையில்லை எனக்கு. சரி, இங்க பார்க்கலாம். Who among the following mentioned in the Allahabad pillar inscription held the titles Sandhi Viharika, Kumaramadhya, Mahadandanaika? சரி, ஓகே. இப்போ அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் எனக்கு என்ன தெரியும்? அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் பிஒய்க்யூ. இது ஒரு பிஒய்க்யூ. கண்டிப்பா ருத்ரதாமன் கிடையாது, இவன் ஷாக்கா ரூலரு. புஷ்யகுப்தா கிடையாது. ஏதோ சந்திரகுப்த மௌரியா இல்ல ஹரிசேனா. நீங்க என்ன பண்ணுவீங்க? டேரக்டா போய் சந்திரகுப்த மௌரியான்னு போடுவீங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மகாதண்டநாயகான்றாங்க. மகாதண்டநாயகானா என்ன? தண்டநாயகானா என்ன? ஒரு ஜட்ஜு. மகாதண்டநாயகனா ஜட்ஜுக்கெல்லாம் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ். அந்த காலத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாருன்னு கேக்குறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இவரையே வந்து சீஃப் ஜஸ்டிஸா வைப்பாங்களா? கிங் கேன் பி சீஃப் ஜஸ்டிஸா? இல்ல, அதுக்குன்னு ஒரு ஆளை போடுவாங்க. அவர் தான் ஹரிசேனா. ஹரிசேனாவை தான் அப்படி சொல்றாங்க. குமாரமாத்தியானா என்ன? இவர் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தாரு, சீஃப் ஜஸ்டிஸாவும் இருந்தாரு அப்படின்றாங்க. ட்விஸ்ட். இந்த கொஸ்டின் பயங்கர ட்விஸ்ட். ஈஸி கொஸ்டின் மாதிரி தெரியுது, பயங்கர ட்விஸ்ட். ஈஸியா மாட்டிக்குவீங்க இந்த கொஸ்டினுக்குலாம். அடுத்தது, சரி, இந்த 10 கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் வியூ வருது? 31வது கொஸ்டினா போட முடியாது, தப்பு வாங்கிடுவீங்க. டார்டிகிரேட்ஸ் தெரிஞ்சாதான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. இது வந்து சாத்புராவை போட்டுருவீங்க, மற்றதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு போடுவீங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஆல் த அபவ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் நன்ன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் மேக்ஸிமமான கொஸ்டின்ல அடிச்சு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி ஒப்பீனியன் மட்டும் தனியா வச்சுக்கலாம். ஏ ஆப்ஷன் இல்ல பி ஆப்ஷன்றதுக்கு மட்டும் தனியா ஒப்பீனியன் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்துலயுமே கை வைக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு எது தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 50-50 ஆப்ஷன்ல நிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். தென் இந்த மாதிரி 3 லைனர் மேட்ச் மாதிரி இருந்துச்சுன்னா, மேட்ச் மாதிரியான கொஸ்டினுக்கு சொல்றேன். சரி, அடுத்தது எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுக்கு இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? பேசிக் எலிமினேஷன். ஒரு அத்தாரிட்டேட்டிவ் காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்றேங்க. இது ஹரப்பா வந்து அந்த மேப்பை பார்த்து தான் போட முடியும். நந்தலால் போஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? நந்தலால் போஸ் மட்டும் தெரியும். இல்ல 2 ஆப்ஷன், ஒன்னு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா இந்தியன் ஆர்ட்டுக்கு போகலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். 37ன்றது பியூரான பிஒய்க்யூ, 38ன்றது பியூர் ஆஃப் அதர் எக்ஸாம்ஸ் பிஒய்க்யூ. இல்லைன்னா அதில் கை வைக்க முடியாது. இது வந்து என்ன சொல்றது, அது வந்து தட் இஸ் ஒன்லைனர் கொஸ்டின், டைரக்ட் ஃபேக்ட். ராஷ்ட்ரிய தங்கடி பிஒய்க்யூல உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா போடலாம். 40ல
சமுத்திரகுப்தாவா ஹரிசேனாவா ட்விஸ்ட் மாட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த இதில் வந்து நல்ல ட்ரெயின் ஆகிருந்தீங்க, நல்ல ப்ராக்டிஸ் ஆகி ட்ரெயின் ஆகிருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் போடலாம்? சரி ஓகே, கொஞ்சம் பிரச்சனையான 10 கொஸ்டின் வச்சுக்கலாம். 5 கொஸ்டின்ஸ் போடலாம். 5 to 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். மினிமமாக கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் போட்டுடலாங்க. மீதி அந்த 2 3 கொஸ்டின் தான் நீங்கள் அந்த ட்ரைனிங்க்கு அப்படின்றது தேவை. இந்த அதான் எல்லா 10 கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். பாருங்க அடுத்தது ஸ்வமிதா ஸ்கீம் 2025ல மட்டும் அதர் எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி வந்த ஸ்கீம் அது. ஸ்வமிதா எதுக்கு? எனிவன்? இருக்கீங்களா ஆன்லைன்? இருக்கும் சார். சொல்லுங்க. ஸ்வமிதா சிம்பிள்ங்க. ஸ்வமிதா இஸ் டிஜிட்டல் மேப்பிங், அவ்வளோதான். பேசிக் ஸ்கீம்ஸ், வெரி பேசிக் ஸ்கீம். அப்படி இல்லைன்னா போய் அதர் எக்ஸாம்ஸோட பிஓக்கு மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒரு 18 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க போதும். 12 நாளைக்கு அது மட்டும் பண்ணிட்டாலே போதும். நீங்க போய் புக்காக எடுத்து படிச்சு கிளியர் பண்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாத கதை. சரி ஓகே, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓ சாரி நான் தான் சொல்றேன். சாரி. தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீ. யா, ட்ரோன் பேஸ்டு சர்வே அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஓனர்ஷிப். அதாவது வந்து ஒரு மேப் பண்றாங்க. ஒரு ஏரியாவை மேப் பண்ணி இந்த ஏரியால இந்த செக்மெண்ட் ஒன்று இல்லை, இது வந்து பக்கத்து வீட்டுக்காரர் இது பக்கத்து வீட்டுக்காரர் மேப் பண்றாங்க. ஸோ ஒரு சர்வேயிங், ரூரல் ஏரியாவை சர்வே பண்றதுக்காக யூஸ் பண்றது. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். வெரி சாரி ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீ. ஓகே சரி, இப்போ பாருங்க எக்ஸசைஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது இந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? போயிட்டு டிஃபென்ஸ் படிக்கும்போது டிஃபென்ஸ் எக்ஸ்போ யார் கூடலாம் நடந்தது, எக்ஸசைஸ் யார் கூடலாம் நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. கஜார்ன்றது கிர்கிஸ்தான் கூட தான். ஈக்வரின்றது எஜிப்த் கூட கிடையாது, மால்டீவ்ஸ் கூட. ஓகே, இந்திரான்றது ரஷ்யா கூட தான். இங்க பாத்தீங்களா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருதா? ஆல் த பவுண்ட் நன்னும் அடிச்சு விட்டுட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ஏதாவது போடுங்க. 50-50 அட்லீஸ்ட். ஓகே, இந்த டெக்னிக்கலா அப்படி சொல்லி தராங்க. பத்திரமா நீங்க மட்டும் போட்டு மார்க் வாங்க. சரி, ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் நேச்சர் ரீஸ்டோரேஷன் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது நியூஸ்ல ரிலீஸ் ஆச்சான். இது வந்து நியூஸ், இது கம்ப்ளீட்லி நியூஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினையும் போட முடியும், இந்த கொஸ்டினையும் போட முடியும். இதுக்கு என்ன ஆன்சர்? UNEP ரிலீஸ் பண்ணுச்சு. இது டேரக்டா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 3-4 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ், 3-4 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் போட்டுடலாம். நோ ப்ராப்ளம், சிம்பிளா போடலாம். அடுத்தது இங்க பாருங்க, இது ஒரு பியூர் கரண்ட் அஃபேர்ஸ். தியாங்யாங் சல்யூட் 1 மிர்ரு தியாங்யாங். இது ரெண்டும் எனக்கு தெரியாது, அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா தியாங்யாங்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு சைனீஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷனு. இருக்கான்னு தேடுவேன். ஏதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கா? ஸ்பேஸ் டெலஸ்கோப்பா, இன்டர்பிளானட்டரி ப்ரோபா, மாடுலர் ஸ்பேஸ் கிராஃப்டா, ஸ்பேஸ் ஸ்டேஷன், அவ்வளோதான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆன்சர். டேரக்டா ஆன்சர். அது நீங்க தேடி டிரைவ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், எலிமினேஷன் அப்படி எதுவுமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்ச ஆன்சர். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்ச ஆன்சர். மேலே இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்ச ஆன்சர். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 3 மாசம் படிங்க. 3 மாசம் படிச்சாதான் 20 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நான் சும்மா கம்மியாக காமிச்சிட்டு இருக்கேன். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இருக்கு. 20 கொஸ்டின் இருக்கு. பின்னாடி போகும்போது இன்னும் நிறைய இருக்கு. சரி, பிளாக் ஹோல்ஸ் கேன் பி டிடெக்டட். சரி, ஏதோ பிளாக் ஹோல் பத்தி பேசுறாங்க. அப்படி என்ன பண்றேன்? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி a common sense question அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிளாக் ஹோலை பத்தி பிஒய்க்யூல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹோல் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு பிளாக் ஹோல்ல. என்னது? பிளாக் ஹோல் கேன் பி டிடெக்டட் பை அப்சர்விங் த கிராவிடேஷனல் வேவ் they emit when they merge with other massive objects like a neutron star. நியூட்ரான் ஸ்டார் கூட மெர்ஜ் ஆகும்போது ஒரு விஷயத்தை எமிட் பண்ணுது, which is அதுதான் கிராவிடேஷனல் வேவ். இதே ஸ்டேட்மெண்ட்டை 3 வாட்டி யூபிஎஸ்சில மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்ட். அது படிச்சுங்க, இது கரெக்ட் போட்டுருவீங்க. சரி, அடுத்தது பிளாக் ஹோல்ஸ் ஆர் டென்ஸ் ஹோல்ஸ். இது ஒரு டென்ஸ் ஹோலா? பிளாக் ஹோல்ன்றது ஒரு ஹோலே கிடையாது, இது ப்ரெஷர் பாயிண்ட், ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட். சரி, ஏதோ சொல்ல வராங்க பார்க்கலாம். டென்ஸ் ஹோல் இன் ஸ்பேஸ் த்ரூ விச் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் டிராவல் டு அதர் பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். இது பிளாக் ஹோலுக்கு உள்ள போனாங்கன்னா வெளியவே வர முடியாதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹாரிசான் இஸ் அ பவுண்டரி அரவுண்ட் த பிளாக் ஹோல் ஃப்ரம் விச் நாட் ஈவன் அ லைட் கேன் எஸ்கேப். ஒரு லைட்டே எஸ்கேப் ஆக முடியாதான், அப்புறம் எப்படி ஏதோ இங்க பூந்து அங்க வந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. இது தப்பு. காமன் சென்ஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் கரெக்ட்னு தெரியும். பிளாக் ஹோல் பத்தி குழந்தை கூட படிக்குது இல்லையா? இது கரெக்ட்னு தெரியும். அப்போ இது கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்டோட அகைன்ஸ்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இது எலிமினேட்டட். அப்போ 1 and 3 தான் ஆன்சர். டேரக்டா 1 and 3 வந்துருங்க. சிம்பிள். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றதுன்னா வார்ம் ஹோலை பத்தி பேசுறாங்க. பிளாக் ஹோலுக்கும் வார்ம் ஹோலுக்கும் இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, இங்க பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் எனக்கு என்ன சொல்றாங்க? சரி, இந்த மாதிரி டைப் ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? இந்த மாதிரி டைப்ல என்ன பண்றோம்? இந்த மாதிரி டைப் இருக்கு. சரி, how many of the above rows are given information correctly matched? நம்ம என்ன பண்ணுவேன்? எனக்கு சுத்தமா தெரியல, என்ன பண்றேன்? இதையும் அடிச்சிடறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் அதான் சொல்லுது. நிறைய கொஸ்டினுக்கு இப்படி ஒர்க் ஆகல, இது ரெண்டுத்தையும் அடிச்சிடறேன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று போடணும். சும்மா படிப்போம். சுமின்றது இட்டாலியன், மஜோர்கா அப்படின்றது ஸ்பெயின், துப்ரோவ்னிக் அப்படின்றது வந்து ஜெர்மனில இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னா விட்டுருங்க, தப்பு, எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டு ஏதாவது ஒன்று போட்டு வந்துருங்க. இதுல ஆன்சர் என்னன்னா சுமின்றது உக்ரைன்ல இருக்கு, மஜோர்கா அப்படின்றது ஸ்பெயின்ல இருக்கு, இது வந்து குரோஷியால இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டிஸ்பியூட், அந்த ஊர்ல இருக்கிற டிஸ்பியூட்டடான ஏரியா. அதனால வந்து அந்த நியூஸ்ல கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஆப்ஷன் 1 வருது. இதுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் கரெக்ட் வாங்க ட்ரை பண்ணுங்க. சரி, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ஏ கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். குவாண்டம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே குவாண்டம் டாட்ஸ்ன்றது டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணலாம். ஒய் நாட் அப்படின்றது தான் கொஸ்டினிங்க. ஒய் நாட் அப்படின்றது நியூரோமார்பிக் சிப்ஸா, சிப்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், அவ்வளோதான், சிம்பிள், நார்மலாக தான் இருக்கு. டிஜிட்டல் ட்வின்னோட அப்ளிகேஷன் என்ன? பிளாக் செயின் டெக்னாலஜி கிடையாது. இது என்னது? டிஜிட்டல் ட்வின் ஆல்ரெடி நிறைய அதர் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டாங்க. நீங்க சும்மா நார்மலாக எங்கேயாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு, இதுக்கு பியூர்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோ. கரண்ட் அஃபேர்ஸ். டிஜிட்டல் ட்வின்ன்றது என்ன? விஷுவல் ரியாலிட்டி ஏஜென்ட், விஷுவல் ரியாலிட்டி அது. ஸோ இது தப்பு. அதே மாதிரி இது போயிடுச்சா? இது ரெண்டுத்துல இது ஆப்ஷன் வருது, நான் வச்சுக்கோங்க. டன். இது ஒரு பிஒய்க்யூ. என்ன கேட்டிருக்காங்க? how many of the above banks in India are founding member? இந்தியா வந்து எதெல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர் இந்த பேங்க்லலாம் இருந்திருக்கு? நியூ டெவலப்மெண்ட்ல பேங்க்ல இருக்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருக்கு, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல இருக்கு. இது மூணுத்துலையுமே இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து போட்டு இதெல்லாம் இருக்கா இல்லையான்ட்டு பிஒய்க்யூல எடுத்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒரு பிஒய்க்யூ, கம்ப்ளீட் பிஒய்க்யூ, இதெல்லாம் டைரக்ட் பிஒய்க்யூ. சரி, அடுத்தது விச் ஆர் த ஃபாலோவிங் அட்ரியாட்டிக் சி, எதெல்லாம் வந்து அட்ரியாட்டிக்ஸோட பார்டர் வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அட்ரியாட்டிக்ஸோட எதெல்லாம் பார்டர் வச்சிருக்கு? இது ஒரு பிஒய்க்யூ. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மெட்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? ஈரானோட யாரெல்லாம் பார்டர் வச்சிருக்கா, ஆப்கானிஸ்தானோட யாரெல்லாம் பார்டர் வச்சிருக்கா, பிளாக் சீயோட யாரெல்லாம் பார்டர் வச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அட்ரியாட்டிக்ஸும் கொஞ்சம் பழசா கேட்டது, 2015-14 காலகட்டத்தில் கேட்டதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல யார் தெரியும்? ஒரே யாரும் மட்டும் கிடையாது, பல்கேரியா மட்டும் கிடையாது. ஏன்னா பல்கேரியா பார்டர் வித், எனக்கு தெரிஞ்சு பிளாக் சீயோட பார்டர் வச்சிருக்கோம். அப்போ மற்றது எல்லாம் இட்டாலி இருக்கு, குரோஷியா இருக்கு, அல்பீனியா இருக்கு, ஸ்லோவேனியா இருக்கு. ஒன்றும் இல்லை, மேப்பு ஒரு 30 minutes மேப்பை வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் அனலைஸ் பண்ணாலே போதும். தென் இதுக்கான ஆன்சர் 4 only. நீங்க மாட்டின யூபிஎஸ்சிக்கு N-2 அப்படின்ற ஃபார்மேட்ல போயிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு போறீங்க, எல்லாம் தப்பாயிடும். டோன்ட் யூஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ். ஒன்ஸ் அனலைஸ், பேட்டர்ன் அனலைஸ். அந்த பேட்டர்ன் அனலைஸ் என்ன சொல்லுது? 5 ஆப்ஷனுக்கு 4 வருது அப்படின்றது சொல்லுது. ஸோ அதனால எந்தெந்த ஃபார்மேட்லாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ற டெக்னிக்லாம் இங்க யூஸ் ஆகுதுன்றதை செக் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க போகணும். ஜென்ரலா யூபிஎஸ்சியில் இருக்கிற எல்லா சிஸ்டமேட்டிக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் தப்பாயிடும், பார்த்துக்கோங்க. சரி, ஸ்மால் மாடலர் ரியாக்டர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்மால் மாடலர் கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்மால் மாடல் ரியாக்டர் ஏதோ ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வர போறோம். அப்ப என்ன கேட்டிருப்பான்? டெக்னாலஜி கேட்டாலே அவனோட அட்வான்டேஜஸ் பத்தி கேட்டிருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்வான்டேஜ் நம்ம சால்வ் பண்ணுமான்னு கேட்டா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல மூணு இந்த மாதிரி சால்வ் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன வந்துச்சு? எல்லாமே கரெக்ட் தான் வந்துச்சு. சரி, ட்ரை பண்றேன். அதை வச்சு நம்ம ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு பாக்குறேன். பர்டிகுலர்லி சூட்டபிள் டு ஆர் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியா. அப்போ இது அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் வச்சுக்கிறேன். ஒன்று, இது ஸ்மாலர் எலக்ட்ரிக் அவுட்புட் கெப்பாசிட்டி. இது சும்மா ஸ்மாலர் அவுட்புட் கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதான், அதனால மேக்கிங் தம் காம்பாக்ட் ஆகுதான் வித் வீக்கர் கிரிட் சிஸ்டம் அண்ட் கேன் ப்ரொவைட் ஆஃப் கிரிட் கொடுக்கறதுக்கான அட்வான்டேஜ் இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ். ஆமா, தென் வீக்கர்னு பார்த்துட்டு நெகட்டிவ் எடுத்துறாதீங்க. அது ஆஃப் கிரிடுக்காக அப்படி சொல்றாங்க. சின்னதா, பெரிய கிரிட் எல்லாம் கனெக்ட் பண்ணல, சின்னதா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேஸ் பாசிவ் சேஃப்டி சிஸ்டம் டஸ் நாட் ரெக்வயர் எக்ஸ்டர்னல் பவர்ன்றது வெளியில இருந்து தேவை கிடையாது. இவனே வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனும் தேவை கிடையாது. எமர்ஜென்சி ஷட் டவுன் அதுவே ஆயிக்கொண்டாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். மூணுமே அட்வான்டேஜ்னா ஏ ஆப்ஷன். 2ம் 1ம் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பர்டிகுலரி சூட்டபிள். ஏன் ரூரல் ஏரியால சூட்டபிள்னா காம்பாக்டபிளா இருக்கும். அதே போல எக்ஸ்டர்னல் பவர் ஷட் டவுன் பண்றதுக்கு தேவை கிடையாது, அவனே ஷட் டவுன் ஆயிக்குவான். ரெண்டுமே அட்வான்டேஜ் தான். அதனால ஏ ஆப்ஷன். புரிஞ்சா? 50 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். மீதி 50 வந்து வில் சால்வ் டுமாரோ. ஓகேவா? ஏன்னா இப்போ ஒன்னா எடுத்துட்டு போனோம்னா நீங்களும் பெட்டப் ஆயிடுவீங்க. இதுல இருந்து அவுட்கம் என்ன? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுல? சார் பிவைக்யூன்னு சொல்றீங்க சார், இது வந்து யூபிஎஸ்சி பிவைக்யூவா இல்ல? ஆமா, யூபிஎஸ்சி பிவைக்யூவா இல்ல ரெண்டுமே சார்?
நான் முதல்வன் பிஓய்க்குலாம் இல்லை. ஜஸ்ட் கோ அண்ட் அனலைஸ் யூபிஎஸ்சி பிஓய்க்கு. சரிங்க யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் வரும். சரிங்க சார் இதெல்லாம் சிம்பிளாக யூபிஎஸ்சி ப்ரீவியஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்க சார் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் எதுவுமே தெரியலனா கொஞ்சம் டெக்னிக்ஸ், அந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அவ்வளோதான். இந்த மூணுத்துலேயே நல்ல மார்க் வாங்கலாம். சரிங்க தென் சார் யா சொல்லுங்க. சார் இப்போ நான் முதல்வன் கொஸ்டின் பேப்பர் வச்சு எந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வந்து வருதுன்றது மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் பாத்துக்கணுமா? நான் முதல்வன்ல பேட்டர்ன் பாருங்க, யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படிங்க, எப்படி Okay, சால்வ் sir. பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷனோட படிச்சு வச்சுக்கோங்க. இது ஏன் தப்பு, அது ஏன் தப்பு, அது ஏன் கரெக்ட் வாங்கினாங்க, அது ஏன் கரெக்ட் போட்டாங்க, அதே மாதிரி தான் எல்லாமே, அதே மாதிரி தான் அது டிட்டோ. இப்போ பார்த்து 50 கொஸ்டின்ல எத்தனை பிஓய்க்குன்னு சொல்லியிருப்பேனா? 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் சொல்லியிருப்பேனா? ஒரு 15 கொஸ்டின், அதில் வந்து 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துருங்க. ஒரு 5-6 கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியிலேருந்து வந்திருக்கும். 30 கொஸ்டின் இதில் வந்து நீட்டாக பிஒய்க்யூ, டேரெக்டாக பிஒய்க்யூ இருக்கிறது 28 கொஸ்டின் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது இல்லாமல் இன்டெரக்டா பிஒய்க்யூ இங்கே இருந்து அங்கே இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிஒய்க்யூ ஒளிஞ்சிருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பிஒய்க்யூ ஒளிஞ்சிருக்கு, அந்த மாதிரி பிஒய்க்யூ ஒளிஞ்சிருக்கு, நிறைய ஒளிஞ்சிருக்கு. பிஒய்க்யூ மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே நல்ல ரீப். நீங்கள் சொல்கிற அந்த 60 மார்க்லாம் சிம்பிளாக கால் மேலே கால் போட்டு கரெக்ட் வாங்கலாம். ஓகே சார். சார் யூஸ்வலாக எத்தனை கொஸ்டின் சார் போடணும்? அதான் ப்ரோ, கட் ஆஃப் போன வருஷம் கட் ஆஃப் வந்து 104 ஜெனரல் கேட்டகரிக்கு. நீங்கள் எந்த கேட்டகரியாலும் இருந்தாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெனரல் கேட்டகரி கட் ஆஃப் கிளியர் பண்ணாதான் ஏஐசிசியும் போக முடியும், 7500 வாங்க முடியும். அதனால கிட்டத்தட்ட 104 மார்க் வாங்கிட்டு 52 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டாகணும். ஆனால் நீங்கள் ஒரு 80 கொஸ்டின் 90 கொஸ்டின் போக போறீங்க அப்படின்னா ஒரு 65 கொஸ்டின் மேலே கரெக்ட் வாங்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 70 கொஸ்டின் போட்டிங்கன்னா 70 கொஸ்டின் போடுற பட்சத்தில் நீங்கள் 58 கொஸ்டின் கரெக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். 60 கொஸ்டின் கரெக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ப்ரோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவனை சொல்லிடுறேன், 100 கொஸ்டின் நீங்கள் போடுங்க. ஆனால் 67 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் கரெக்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா 100 கொஸ்டின் போகலாம். 10 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க. 10 கொஸ்டின் நீங்கள் 90 கொஸ்டின் தான் போகிறீங்கன்னா 3 கொஸ்டின் கம்மி பண்ணி கரெக்ட் வாங்கணும்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ 90 கொஸ்டின் தான் போனோம்னா 64 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். 80 கொஸ்டின் போனீங்கன்னா 61 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். 70 கொஸ்டின் தான் போட போறீங்கன்னா 58 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். 60 கொஸ்டின் தான் போட போறீங்கன்னா 55 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். அதான் ஒரு கொஸ்டினுக்கு 3 67 மைனஸ் பண்ணிட்டு வந்தாங்க. தேங்க்ஸ் சார். யா, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னா டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அப்டேட்ஸ் வரும். ஸோ அந்த அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மீதி 50 கொஸ்டின்ஸ் போடலாம். அண்ட் அகைன் 24 கொஸ்டின் பேப்பர் நான் அந்த மாதிரி சால்வ் பண்ணி போடுறேன். மேபி நான் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸை பற்றி நான் வந்து நம்ம மண்டே வந்து வில் ஹேவ் அ டீடைல் டிஸ்கஷன்ஸ். அது கிளாஸஸ் நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்ஸ் கேளுங்க. அதர்ஸ் மே லீவ். நெக்ஸ்ட் 5 minutes. டெலிகிராம் சேனல் நேம் வந்து அதான் பேட்ரியாட் யூபிஎஸ்சி. இந்த இது எங்க பாத்தீங்க? டாபிக்ஸ் எது படிக்கணும்னு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இத மட்டும் படிச்சா நான் அதை சொல்றேன். இப்போ நம்ம ஃபுல்லா முடிக்காம எப்படி சொல்றது? 50% தான பாத்துறோம். ஓ, கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்றீங்களா? கம்ப்ளீட் பண்ணி நான் சொல்றேன். மேபி மண்டேல இருந்து நான் வந்து ஃபுல்லா அந்த ப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் தான் இருக்கேன். நான் அதுல உங்களுக்கு ஃபுல்லா டீடைல்ஸ் சொல்றேன். இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும், மத்ததெல்லாம் வேண்டாம்னு நானே சொல்லிடுறேன் ஃபுல்லா உங்களுக்கு. ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். ப்ரோ, ஸ்பீடு தான் கொஞ்சம் குறைக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா நம்ம வந்து 50 கொஸ்டினே 1 மணி நேரம் ஆகுது. இட்ஸ் வெரி ரொம்ப ஸ்பீடா நான் ரொம்ப ஸ்லோவா தான் எடுத்துட்டு போறேன் ஆக்சுவலா. இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? ஆமா ப்ரோ. எனக்கு புரியுது. பட் ஸ்டில் நீங்க வந்து அதை நீங்க அக்கஸ்டம் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து உங்களுக்கு இந்த 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 வீடியோவை நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். அதை நீங்க பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பீடா இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை மட்டும் நீங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க. மற்ற அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க கிளாஸ் மட்டும். வேற யாருக்கா ஸ்பீடா இருக்குன்ற மாதிரி தோணுதா? சார் இந்த மென்டார்ஷிப் சொன்னீங்களா சார், அது எப்படி சார் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்றது? நம்பர் எல்லாமே யூடியூப் சேனல்ல இருக்கு. எல்லாமே வந்து டெலிகிராம் நம்பரா சார்? ஜாயின் பண்ணிட்டு இல்ல சார் மென்டார்ஷிப் ஜாயின் பண்றதுனா, ப்ரோக்ராம் ஜாயின் பண்றதுனா ப்ரோ, நான் அது வந்து நான் முதல்வனுக்கு அப்புறம் தான் அது. ஸோ செப்டம்பர் 7க்கு அப்புறம் தான் அது. ஸோ அன்டில் தென் நீங்க இந்த கிளாஸஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, என் ஸ்பீடு கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னோட அப்ரோச் கம்ஃபர்டபுளா இருக்கிற பட்சத்தில் நீங்க அதுக்கு ஜாயின் பண்ணா போதும்.
சரிங்க சார். ஓகேவா? ஸோ யூ டேக் ஜஸ்ட் நெக்ஸ்ட் 2 அதுக்கப்புறம் வீக்ஸ். இந்த எண்ணம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசிக்கலாம் சார். என்ன முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான், கம்ப்ளீட் ஃப்ரீ. நான் வந்து என்னோட அப்ரோச்சஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். டு மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நம்ம அதை பத்தி பேசலாம். சரிங்க சார். சொல்லுங்க கவிதா. எதை சொன்னீங்க? வேற டவுட்ஸ் இருக்கா? யூடியூப் சேனல் பேரு பேட்ரியாட் இந்தியன். பேட்ரியாட் இந்தியன் யூபிஎஸ்சின்னு போடுங்க. டெலிகிராம் சேனல் பேர் யூடியூப். நீங்க டெலிகிராம் சேனல்ல லிங்க் இருக்கு. யூபிஎஸ்சியில் நான் முதல்வன் சர்ச் பண்ணீங்கன்னா அதில் சார் சைட் அதர் எக்ஸாம்ஸ் யூபிஐ கேன் இமெயில் லிஸ்ட். ஒன்றும் இல்லை, ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்து தான் பண்ணணும். என்டிஏ, சிஏபிஎஃப், சிடிஎஸ், ஜியோ சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சிஏஎஸ்எஃப்ல வந்து எல்டிஆர்எஃப் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு, இபிஎஃப்ஓ. ஒரு வருஷத்துக்கு 8 கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். மினிமம் 6லேருந்து 8 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இபிஎஃப் எல்லா வருஷமும் நடக்காது. இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் புக்காக படிக்காதீங்க. தயவு செய்து போய் ஸ்டாட்டிக் உட்காந்து புக்காக படிக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ஒரு மார்க் கூட வாங்க முடியாது எக்ஸ்ட்ரா. 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு வந்து அவுட்புட் வந்து ஒரு 2 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா 12 நாள் தான் இருக்கு. தென் any other doubts? ஓகே சார், தேங்க்யூ சார். யா, சேனல் முடிஞ்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார். லிங்க் மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். என்ன ப்ரோ, நான் லிங்க்கு அந்த யூடியூப் லிங்க் மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.